بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. رأيت الله في ذا الكون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பினிலே இந்த வாரம் இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்வு என்கின்ற தலைப்பில் கணவன் மனைவி சம்பந்தமாக, அவர்களது கடமைகள் சம்பந்தமாகவும், அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், பிரச்சனைகளின் பொழுது எவ்வாறெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, குடும்பம் என்கின்ற ஒரு அங்க அமைப்பு இல்லை என்று சொன்னால் உலக வாழ்க்கையே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையிலேயே மிக முக்கிய இடத்தை பெறுவதற்கே காரணம், குடும்ப வாழ்வு என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையே இல்லை என்று சொல்கின்ற அளவில் அது எங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா முதல் மனித சமூகத்தை படைக்கின்ற பொழுது கூட ஜோடியாகத்தான் அல்லாஹு தாலா படைக்கிறான். இந்த உலக வாழ்வு ஒரு குடும்ப வாழ்வாகத்தான் போகும் என்பதற்கு அடையாளப்படுத்துவதன் முகமாக ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், படைத்ததாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆக குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அம்சம். இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அதில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மட்டும் வருவது கிடையாது. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள், இருவருக்கும் பொதுவான கடமைகள், தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைக்கு தாய் செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் குடும்ப வாழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டவணையை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஏனைய எல்லா மதங்களிலும் இல்லாதது போன்று இஸ்லாத்தில் மாத்திரம்தான் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாகவும் கூடுதலாகவும் பேசியிருக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான்.
உலகத்திற்கு வழிகாட்ட வந்தது என்று கருதப்படக்கூடிய மாற்று மத சகோதரர்களால் கருதப்படக்கூடிய எந்த விதமான கொள்கை, எந்த விதமான மதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்தின் அளவுக்கு அல்லது இஸ்லாத்தின் ஓரளவுக்காவது மற்றைய மதங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லவே இல்லை. இஸ்லாம் தான் கூடுதலாகவே குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தலையிட்டு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை சரியான மார்க்க அறிவு இல்லாமல் ஒரு குடும்பம் ஆரம்பிக்கப்படும் என்றால், சரியான அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்கும் என்றால், பிரச்சனைகள் இல்லாதவைகள் எல்லாம் அந்த குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கும். எதெல்லாம் பிரச்சனை இல்லையோ அவைகளெல்லாம் அந்த குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையாக இருக்க வேண்டுமோ அதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்காது அந்த குடும்பத்திலே. இப்படி ஒரு தலைகீழான வாழ்க்கை முறை உண்டாகும். இந்த தலைகீழான வாழ்க்கை முறை உண்டாகினால் வெறுமனே மறுமைக்கு மாத்திரமல்ல பாதிப்பு, உலக வாழ்க்கைக்கும் சேர்த்துத்தான். இந்த உலக வாழ்க்கைக்கும் சேர்த்துத்தான் அதற்கு பாதிப்பு. குடும்ப சந்தோஷத்தை அவர்கள் இழப்பார்கள், குடும்ப நிம்மதியை அவர்கள் இழப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் சில முக்கியமான அடிப்படைகளை குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை சொல்கிறது என்பது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், நாங்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையை குடும்பத்திற்குள் நுழைய முன்னே பார்க்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் திருமணத்துக்கு ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறார்கள். என்ன கண்ணோட்டம் தெரியுமா? அது வாழ்க்கையின் ஒரு கட்டமாக அதை நினைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை அதே வாழ்க்கையை நினைப்பது கிடையாது. வாழ்க்கையின் ஒரு கட்டம். வாழ்க்கையின் ஒரு கட்டம் என்றால், யாராவது 20 வயதில் திருமணம் முடித்து விட்டால் அவசரப்பட்டு கல்யாணம் முடித்து விட்டார்கள் சொல்வார்கள். அவசரப்பட்டு கல்யாணம் முடித்து விட்டார்களே என்று. அர்த்தம் என்ன தெரியுமா? 13 வயதில் யாராவது வேலைக்கு போனால் படிக்காம வேலைக்கு போயிட்டாங்களே என்று சொல்லுவாங்களே. 16, 18க்கு பிறகு தான் வேலைக்கே போகணும். 13ல போனா அது பிழை, அந்த கட்டத்துக்கு முந்தி போயிட்டான்னு அர்த்தம். அதுபோல 20 வயதுல கல்யாணம் முடிச்சா 25ல முடிக்கணும். 25 அது மிச்சம் கூட பரவாயில்ல, அந்த 25ல தான் முடிக்க வேண்டும். அவசரப்பட்டு 20ல முடித்து விட்டாரே அனுபவிப்பார் அப்படி என்றது அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக குடும்ப வாழ்க்கையை வாழ்க்கையின் ஒரு கட்டமாக வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது வாழ்க்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதல்ல. சிலர் வாழ்க்கையில் ஒரு கட்டமாக வைத்திருக்கிறார்கள். அது இல்லாது விட்டாலும் வாழ்க்கை தான் என்ற கற்பனையில் வாழ்க்கையின் ஒரு கட்டமாக குடும்பத்தை வைத்திருக்கிறார்கள். அதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று யாரிடத்தில் கேட்டு பாருங்கள். என்ன காரணம் சொல்வார்கள் தெரியுமா? ஊடு இல்லை, ஊடு கட்ட வேண்டியிருக்குது. அப்ப எப்போ ஊடு கட்டுறது? உனக்கு வயசு 25, வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போனால் அங்கே 3 வருஷம், அங்கே 3 வருஷம், 3 வருஷத்துல 15 லட்சமா சம்பாதிச்சுட்டு வரையிலும் இயலாது. அப்ப அதெல்லாம் போய் 30 வயசாகி 31 வயசாகியும் திருமணம் முடிப்பதை பற்றி எந்த ஒரு அலட்சியும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம், அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் அது ஒரு கட்டம். அது எப்போ முடிக்கணும்? சொத்துக்கள் வந்து, காணி வந்து, வீடு கட்டி அதன் பின்னால தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். 25லேயே முடிக்கணும் வற்புறுத்தினா அதெல்லாத்தையும் பொம்பளைட்டு வாங்கி முடிச்சிடறாங்க. 25ல யாராவது முடிக்கணும் வற்புறுத்தினா முடிக்கிற அங்க சந்தான செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், காணி பூமி எல்லாத்தையும் நேரத்தோட வாங்கி கல்யாணம் முடிக்கிறான். அப்படி இல்லைன்னா 31, 32 தான். இப்படி வாழ்க்கையில் ஒரு கட்டமாக விளங்கியதனால் தான் சீதனம் கூட வந்தது. அது இல்லாமல் திருமணம் இல்லை என்கின்ற அமைப்புக்கு வந்தார்கள். அதை வாழ்க்கையின் சர்வசாதாரணமான நிகழ்வுகளில் ஒன்றாக அவர்கள் கணக்கெடுப்பது கிடையாது. எப்படி சாப்பிடுகிறோமோ, உடுக்கிறோமோ, தின்கிறோமோ, அது போன்ற ஒரு அம்சமாக இதை கணக்கெடுப்பது கிடையாது. பிள்ளை பெறுவதை யாராவது வாழ்க்கையின் ஒரு கட்டமாக நினைப்பார்களா? பிள்ளை பெறுவதை வாழ்க்கையின் ஒரு கட்டமாக நினைப்பதில்லை. கல்யாணம் முடிச்ச பிறகு குழந்தை கிடைக்கிறது ஒரு அம்சம், அது ஒரு கட்டமாக நினைப்பதில்லை. ஆனால் திருமணத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமாக நினைக்கிறார்கள். கட்டம் என்று சொன்னால் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை நினைப்பதில்லை. ஒரு இடம் வந்ததா என்ன செய்யணும்? கல்யாணம் முடிக்கணும், அவசியம், தேவை என்கின்ற உணர்வு இல்லை. பசி வந்தா சாப்பிடணும் என்ற தேவை இருக்கிறார், கட்டம் அல்லையே. பசி வந்தால் சாப்பிடணும் என்பது தேவை. அதுபோன்று நிர்வாணமாக இருக்கக்கூடாது, ஆடை உடுக்க வேண்டும் என்பது தேவை. வெளியில் வாழக்கூடாது, வீட்டில் வாழ வேண்டும் என்பது தேவை. அதுபோல திருமணத்தை பார்ப்பதில்லை. முக்கியத்துவம், அவசியம் என்ற பார்வையில் பார்ப்பதில்லை. கட்டம், அந்த இடம் வந்தா முடிக்கிறது, இல்லாட்டி இல்லை. அந்த இடம் வந்தால் முடிக்கிறது, எது காணி பூமி அமைஞ்சா முடிக்கிறது, இல்லாவிட்டால் இல்லை என்கின்ற ஒரு பார்வை இருப்பதை பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே ஒரு பார்வை இருக்கிறவை. 22 வயசுல ஒரு ஆள் முடிச்சுட்டாருன்னு சொன்னா சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? பாவம், இந்த சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறான், இந்த சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறான். ஆனா அவன் அந்த 22 வயசுக்குள்ள செஞ்ச கூத்துக்களை எடுத்து பார்த்தோம்டா, பார்க்காத படம் இல்லை, போகாத தியேட்டர் இல்லை, செய்யாத வேலை இல்லை.
அவ்வளவு செஞ்சாச்சு. ஆனா சின்ன பிள்ளை, எதுக்கு கல்யாணம் முடிக்கிறது மட்டும் சின்ன பிள்ளை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு மட்டும் இந்த சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறாங்களே என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு சமூக சீர்கேடாகவே இன்று மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சமூக சீர்கேடாக மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது தாங்கள் திருமணம் என்ற தலைப்பில் பேசினோம். இதெல்லாம் இங்கே முக்கியம். ஒரு இளைஞன் திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறான், இஸ்லாம் சொன்னது போன்று குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகிறான். எனது தலைப்பு குடும்பத்து வாழ்க்கையில் திருமணம் முடித்த பின்னால். சுருக்கத்துக்கு சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகுகின்றவனையும் இந்த சமுதாயம் விடுவது கிடையாது. முடிக்காமல் வாழ்க்கையின் கட்டம் என்று நினைத்திருக்கின்ற ஒரு சமூகம் ஒருபுறம் இருக்கிறது. முடிக்க போகிறேன், இஸ்லாம் சொன்னபடி நான் முடிக்க போகிறேன், வீடு இல்லாது விட்டாலும் பரவாயில்லை என்று தயாராகிறவனையும் செலவீனங்களை காட்டி பயன்படுத்தவே பார்க்கிறோம். செலவீனங்களை காட்டி என்கிற விலையை காட்டுறது, அரிசிയുടെ விலையை காட்டுறது, பிணங்கிட்டா மாவுடைய விலையை காட்டுறது, பெட்ரோல்ட விலை, கேஸ்ட விலையை காட்டிட்ட உடனே அவன் பார்க்குறான் என்னது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்கர் வாங்கணும் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். உங்களோட பேச்சை பார்த்த உடனே அந்த அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து போட்டு பார்த்தா எல்லாம் 40,000 வருது. போட்ட கணக்கு பார்த்தா 40,000. கல்யாணமான ஒன்றுமானது அவன் போகின்ற அளவில் இவங்க அக்கௌண்ட்டை காட்டுறது. பெரிய முதிர்ந்தவர்கள் சில 60, 55 வயசுல இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றது, அவசரப்பட்டு முடிக்காத பொறவு நான் பட்ட பாடலாம் நீ படுவாய், நான் பட்ட பாடலாம் நீ படுவாய் என்றது. இவனும் பாப்பம் என்னத்தை பட போறான். அப்படித்தான் இளைஞர்கள் கல்யாணம் முடிச்சிடுறது. கல்யாணம் முடிச்சுட்டு எப்ப இவர் சொன்னது நடக்கும் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறது. நடந்த உடனே நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான், நான் அப்பவே யோசிக்கிறோம். அப்ப இவர் சொல்லுவாரு அனுபவம் சொன்னா கேட்கணும், இப்ப என்ன செய்ய, சரி இப்ப பட்டு மாயத்தாங்கிக்குது அப்படி என்று சொல்லுகின்ற சமூகத்தில் இதெல்லாம் நடக்குது, இயல்பா நடக்குது. திருமண நேரத்தோட யாரா முடிக்க ரெடி ஆகினா அவனுக்கு முடிக்கப்படாததுக்கான அட்வைஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். முடிக்கப்படாது என்பதற்கான அட்வைஸ் சொல்வதற்கு இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தில் சீர்கேடு, விபச்சாரம், ஒழுக்கக்கேடெல்லாம் நடக்கும், அதை பேசுறதுக்கு ஒத்துணை இல்லை. யாரா கல்யாணம் முடிக்க போனா பேசுறதுக்கு எல்லாம். இதையும் தாண்டி இந்த குடும்ப வாழ்க்கைக்கு திருமணம் முடிக்க முன் வருகின்றவர்களுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கிறது. 3ஆம் அம்சம் என்ன தெரியுமா? முடிக்காதவர்கள் ஒரு பகுதி, முடிக்க முன்வாரவனுக்கு இப்படி ஒரு தடை. இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? சமூகத்தில் சில விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது. வலிமா என்பது கட்டாயம் உண்மை, ஆனா சமூகத்தில் ஒரு அப்படி ஒரு அமைப்பை காட்டுகிறது. ஒருத்தன் 5 செகண்ட் 4 செகண்ட்ல முடிப்பானா இருந்தா சிக்கனமா செஞ்சாங்கன்னு முடிச்சிருவாங்க. 5 தாண்டி 10க்கு வருமா இருந்தா சரளை இவருக்கு சொன்னா அவருக்கும் சொல்ல வேண்டி வரும், அதனால 15 ஆக்குவோம் அப்படின்றது. அவன் 15 ஆகி சரி என்னத்தையாவது சமாளிச்சு அதை இதை வித்தாவது 15ல முடிச்சிருவோம் பார்க்கல, பெரியம்மா எங்கேயும் தான் வந்துடுவான். இதோட முடிச்சா அவ்வளவுதான், எங்கடா அந்த ஃபெமிலியே இங்கே வராதுன்றுவார். அதோட அவர் என்ன செய்வாரு, இன்னொரு 5 செகண்ட் கூட்டுவோண்டு 25 ஆக்கி 30 ஆக்கி 40ல வந்து முடியும். அவன் இப்படி மிரண்டு நிற்பான், என்னத்துக்கு இந்த கல்யாணத்தை பேசினேன்னு சொல்லி. 40 செகண்ட். அதை இப்போ வீட்டில் சமைக்கிற சிஸ்டம் இல்லை, எங்கேயா ஹோலுக்கு புக் பண்ணிடுறது விளங்கிட்டா. அப்போ 40ன்னா 50ல வந்து முடிச்சிடும் விளங்கிட்டா. அவங்க சம்பாதிக்கணுமே. அப்போ 50 60ல வந்து முடிஞ்சாச்சா ஒரு நகத்துண்டாவது போடணும் பண்ணுவாங்க. நகத்துண்டாவது பான் துண்டு மாதிரி சொல்லுவாங்க, அதை நகத்துண்டாவது போடணும். நான் ஒரு 15,000 ரூபாய் அதில் சும்மா ஒரு நகை வாங்கினா 15,000 20,000 போயிடும். இப்படியே ஒரு செலவினத்தை காட்டுவோம். நீ வாழ்க்கைக்கு பிறகு நாட்டரிசியே வாங்கி கொடு பரவாயில்ல, ஆனா இதுக்கு 1.5 லட்சம் போயிடும் பண்ணுவாங்க. இந்த போட்ட கணக்குக்கு 1.5 லட்சம். அப்ப அவன் 1.5 லட்சத்தை பாப்பா, இதை எங்க பார்த்து கேட்கறது? வானம் கல்யாணம், கல்யாணம் வானம். அப்ப என்ன செய்யுது, இந்த செலவீனங்களை காட்டி உனக்கு எவ்வளவு முடியுமோ அதுல உனக்கு கல்யாணம் செய்யலாமன்ற தைரியத்தை கொடுப்பதற்கு கூட சமூகம் இல்லை. உனக்கு 5ல முடிக்கணும்னா 5ல முடி, 1 செகண்ட்ல முடிக்கணும் 1 செகண்ட்ல முடி, டீ பார்ட்டியில முடிக்கணும்னா அதுல முடி என்று சொல்லுகின்ற அளவுக்கு சமூகம் இல்லை. 400 சகனம் கொடுக்க இயலும், அது தவறும் இல்லை. அதை ஒரு சமூகம் தவறுன்னு வச்சு அது சனி தலைப்பா பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 பேருக்கு சாப்பாடு போட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தின் பொழுது 300 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, ஒவ்வொரு சகன்லயும் 10 பேர் இருந்தாங்க. எப்படி? இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப எத்தனை சகன்? 30 சகன். 7 மார ரசூலுல்லாஹ்களுக்கு அவரால் முடிஞ்ச அளவு கெபாசிட்டி பார்த்து செஞ்சுக்கிறாரு. வசதி இருந்தால் கொடுப்பதில் தவறில்லை, வசதி இல்லாதவனுக்கும் திணிப்பதற்கு போன்ற கலாச்சாரங்களை உருவாக்கி வைத்திருப்பதை தவறு. ஒருவன் நினைச்சான்னு சொன்னா நான் இந்த இதுலையும் முடிப்பேன் என்று சொல்றது அதுக்கு உறுதியா இருக்கணும். கடைசியில் அவன் அப்படி முடிச்சான்னு வைங்களே, 5 சகனுக்கு முடிச்சான்னு வைங்களே, அதை மௌத்து வரைக்கும் சொல்லி காட்டேப்பான். ஏதாவது வேற ஆள்கிட்ட கல்யாண பேச்சு வந்தாலும் இவர் உனக்கு அனுபவமாய் நீ 5 சகன்லேயே முடிச்சவன், உன் இதை நீ பேசாத மற்றவங்க யாரா பேசட்டும் அப்படின்றான். அவனுக்கு அது மனசு நோவா இருக்கும். அடே நம்ம 5 சகன்ல முடிச்சத சாப்பாடே கொடுக்காத கஞ்சம் மாதிரியே நம்மளை வரைவிலக்கணப்படுத்தி கண்டிக்கிறான் என்றளவு இது சமூகத்தில் நடக்கிறது. திருமணம் முடிக்க நினைக்கிறவனுக்கு அப்படி ஒரு தடை, திருமணம் முடிக்க வேண்டும் நினைக்கின்றவனுக்கு அப்படி ஒரு தடை. இன்னும் சில நேரத்தில் மகன் மார்க்கத்தில் உறுதியாயிருப்பான். இது ஒரு 4வது விஷயம்.
திருமணத்துக்கு வர தடைகளை சொல்றேன். 4வது விஷயம், மகன் மார்க்கத்துல உறுதியா இருப்பான், திருமணத்துக்கு முன்னுக்காகுவான். முன்னுக்காகினா குடும்பத்துல எல்லாம் தௌஹீத் எல்லாம் உறுதி, இதுல உறுதி இல்லை. சீதன விஷயம் அதுக்கு போகல மட்டும் எப்படின்னா தௌஹீத் மெத்தட்ல சீதனம் கேட்கறது விளங்கிட்டா. அதாவது சீதனம் வாங்கக்கூடாது உண்மை, தௌஹீத் மெத்தட்ல சீதனம் கேட்கறதுல ஒன்றும் இல்லை, காட்டாம கேட்கறது தெரியும் தானே. அங்க போய் திருந்து கண்டு பொண்ணூட்டால சீதனம் கொடுத்தே ஆகணும் நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி பேசுறது. என்னடா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஒன்றும் கேட்க மாட்டோம். யார் பேசுறது? உம்மா மகன் அப்படியே குந்திட்டிருக்கிறது விளங்கிட்டா. நாங்க ஒன்றும் கேட்க மாட்டோம், ஒரு சதமான ஊடுவானம் காணிவானம் பணமான நகவானம் அல்ஹம்துலில்லாஹ். பொண்ணுட்டால முடி எடுத்துருவாங்க, ஒன்றுமே வானம்னு சொல்றாங்க, நம்ம ஏதாவது போடுறது கொடுக்க மாட்டோம். அப்படி என்று வருஷம் அப்படி இடையில ஒரு பேச்சு அப்படி போடுற எப்படி தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கேள்விப்பட்ட உங்களோட நீங்க ஒன்று வானம் மட்டும் தான் உங்களோட தாத்தாவும் இவ்வளோ பிள்ளையோட தாத்தாவும் முடிச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். ஊடு கொடுத்திக்கிறாங்கம்மா அவங்களுக்குமே, எங்களுக்கு என்ன அப்படியெல்லாம் வானம், அவங்களுக்கு ஊடு கொடுத்திக்கிறாங்களாமே, அவங்களுக்கு நீ நகை கொடுத்தி. எந்த உமாவும் ஒரு பிள்ளைக்கு நகை கொடுக்காம இருக்கிறோம் அது எங்களுக்கு தெரியும். இவங்க எந்த உமாவும் ஒரு 10 பவுனாவது பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, நகையேண்டு கொடுக்கத்தான் செய்வாங்க, ஒரு 10 பேசாவது காணி கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தடை செய்ய மாட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க மூத்த தாத்தாக்கு எப்படி 10 பவுன் கொடுத்தீங்களோ அது மாதிரி இதுக்கு கொடுக்காட்டி நீங்க எல்லாம் உமாவா போவாண்டு. அதுதான் எந்த உமாவாவது என்ன செய்வாங்க, தண்டை பிள்ளைக்கு தங்க நகை ஒரு 10 பவுனாவது கொடுக்கத்தான் செய்வாங்க. அது நீ சமூக உடைமை, அது கூட நாங்க கேட்கலன்றுவாங்க. இப்படியே உண்டை திருப்பி திருப்பி சொன்னா ஒரு 10 சாணாவது போடத்தான் செய்வாங்க என்று திருப்பி திருப்பி சொன்னால் அது அர்த்தம் என்ன, கொடுக்கறத கொடுங்கன்றத, கொடுக்கறத கொடுங்க என்பது. சகோதரர்களே, இதுகளெல்லாம் இந்த பொடியை இந்த இளைஞன் பார்க்கிறான், வீட்டுக்கு வருவான், இவனுக்கு ஒரு தவறான அடையாளம், வீட்டுக்கு வரும், நீங்க என்னத்துக்கு கேட்டீங்க, இவன் சொல்லுவான் நீங்க என்னத்துக்கு கேட்டீங்கன்னு சொல்லி. அப்ப அது வீட்டுல பிரச்சனை. இந்த பிரச்சனையை பார்த்து என்ன முடிவு எடுப்பான் தெரியுமா, இந்த கல்யாணமே வாணாம். நிறைய கல்யாணம் வாணான்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு காரணம் நடந்திருக்கு வீடுகள்ல. அவன் முடிக்க ரெடியா இருந்தா இதை நம்ம முடிச்சவன நம்ம சீதனை முடிச்ச மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிறோம், நம்மளுக்கு கல்யாணமே வாணாண்டு பின்னாகி எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது போன்ற பல தடை கற்கள் நாங்கள் இதை பேசினோம். சகோதரர்களே, திருமணம் முடித்த பின்னால் அந்த திருமண வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு ஒரு சாதாரண ஒரு இளைஞனுக்கு மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல் மூலம் கிடைத்தால் அந்த வாழ்க்கை அனுபவம் தேவையே இல்லை. இன்னொருத்தர் அறிவுக்கு வேணும்னா தேவை அட்வைஸ் கேட்டுக்கலாம். அனுபவ அறிவே இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள், வஹீயின் மூலம் வழிகாட்டி இருக்கிறார்கள். சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை என்பது இருபக்கத்தாலும் சரியாக போகக்கூடிய அமைப்பில் நபியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நபியவர்கள் எங்கடவங்களும் சொல்லி கொடுக்கிறது, எப்படி குடும்ப வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும், பிரச்சனை வராம எப்படி இருக்கணும் என்பதுக்கு சில அட்வைஸ்கள் பண்ணுவாங்க. ஆனா அந்த அட்வைஸ் அவரோட பார்வையில வேணும்னா சரியான அட்வைஸ், ஆனா குடும்பம் ஒழுங்கா நடக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பையும் வளைஞ்சிராத, பெண்கள்ட்ட சைடுக்கு என்ன செஞ்சிராத, வளைஞ்சிராத, அதிகாரத்தை எப்பயும் காட்டணும். அதாவது ஜல் பல் என்று இருக்கணும், அதை எப்பயும் அதிகாரத்தை காட்டணுமா, அப்பதான் பெண்கள் அடங்கி இருப்பாங்களாம். கொஞ்சமாவது இறக்கமா பேசினா மேலுக்கு வந்துருவாங்களாம், கொஞ்சமா இறக்கமா பேசினா மேலுக்கு வந்துருவாங்க. இந்த சிந்தனை குடும்பத்தை பற்றி தெரியாத ஒரு இளைஞன் தலையில போட்ட உடனேயே அவன் எப்பயும் வெறியோட தான் நிக்கிறது. எங்கடா சண்டை வந்தா 2 பாவம் தான் என்னது அவன் நிக்கிறது. அவன் திருமணம் முடிச்சு போன உடனேயே அவன் மனைவி சிலருடைய அனுபவங்களை சொல்லுவார்கள். போனே மனைவி என்ன சொன்னாரா தெரியுமா, அவரு ஜுபாரு என் வருமானம் 10,000 தான், அதுக்கங்கள 1% நான் செலவழிக்க மாட்டேன். இது பேசுற பேச்சா முதலாம் நாள்ல, அதுக்கங்கள 1% செலவழிக்க மாட்டேன், தேவையா உம்மா அப்படி பேத்து கேட்டு அவ்வளவுதான். இவ பாக்குறேன் வந்தோடனே பெரிய கஞ்சனத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி. முதலாவது குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷம். இவனுக்கு ஊட்டப்பட்ட பயம் இருக்குதானே, இவன் பயத்திலே முதலாம் 2 பேத்து பேசுற பேச்சு இதுதான். எது 10,000 தான் எனக்கு, அதுக்கங்கள 1% நான் செலவழிக்க மாட்டேன். பெருநாளைக்கு உடுப்பு இல்லாட்டியும் சரி, கஞ்சிக்கு வழி இல்லாட்டியும் சரி, இப்படி சொன்னா சரி. அப்ப மனைவி ரெடி ஆயிப்பாள், சரி பரவாயில்லன்னு ரெடி ஆயிப்பாள். இந்த நேரத்தில் அதையா பேசணும். ஆனா நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில பெண்கள் கணவன்மாருக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, உங்களோட நான் வாழ வந்துட்டேன், என்ன கஷ்டம் ரொட்டி தின்ன வேண்டி வந்தாலும் வெளிநாட்டுக்கு போய்த்துறாங்க. இது சரி, என்ன வந்தாலும் வெளிநாட்டுக்கு போற நீ வச்சிடவானான். அது ஒரு பெண் சொல்ல வேண்டிய விஷயம். இவன் ரொட்டிக்கு பயந்து இப்படி சொல்றதுதான் ஆக மோசமானது. இந்த பொம்பளை ரொட்டிக்கு மேல கேட்டுருவாளேன்றதுக்காக இவர் என்ன செஞ்சிடறது, முந்தி அட்வைஸ் பண்ணோனே மனைவி என்னதான் இவனோட வாழ்ந்தாலும் இவன் ஒரு கஞ்சந்தான்ற முடிவெனது அவனோட மனசுல இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, கணவன் மனைவி ஆகினோடனே மனைவி கணவன் எந்த குறையும் கணக்கெடுக்கலன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலம் இல்லை, தலாக்கில் வந்தா வழங்கும் உங்களுக்கு. அப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது, கணவனே என்னதுக்கான வச்சுட்டு இருக்கிற தலாக்கண்டு வந்தா
நீங்க அதை எடுக்கலையா, இந்த பவுனை விற்கலையா, அந்த வட்டிக்கு கொடுக்கலையான்ற அப்ப ஒரு யோசி, என்ற பொன்னாட்டியா இப்படி பேசுறாண்டு. அதான் ஏற்கனவே இருந்தது மனசுக்குள்ள. நீங்க 100க்கு 100 உயிரா அன்பு வச்சாலும் சரி, தலாக்கண்டு வந்தா எல்லாம் வெளியாகும். ஏதோ மானம் மார்க்கம் என்று ஒரு 10 விதமான பெண்கள் வேணும் என்றால் என்னது நம்ம என்னத்துக்கு சொல்லுவான் என்று விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நீங்க என்னதான் பழகினாலும் நம்ம ஒன்றோடொன்று கலந்து விட்டோம் என்று சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மனைவி லெவலில் நான் நீனும் ஒன்றுதான் என்ற லெவலுக்கு போயிடக்கூடாது. அப்படி கொஞ்சம் பேர் காணி எழுதி வைக்கிறது, காரை எழுதி வைக்கிறது, வாகனத்தை எழுதி வைக்கிறது, தலாக் முடிஞ்ச எல்லா பேர்லவோ தலாக் ஆயினுடனே அவசரப்பட்டு எழுதினேன்னு யோசிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குது. புத்திய கைவிட்டப்படாது. மார்க்கம் சொல்ற அட்வைஸ் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் படித்து கொண்டோம் என்றால் சரியான முறையில் இருக்கும். போன உடனே பொருளாதாரத்துக்கு பயப்படுறதும், இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா பேங்க்ல சல்லியை வச்சுட்டு கல்யாணம் முடிக்கிறதுல அட்வைஸ் பண்றான். ஒரு 5 லட்சமாவது வச்சுக்கிறட்டாம், எங்கேயாவது இறுகி கிருகி பிரச்சனைகள் வந்தா அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சொல்ற விஷயம். சிலவன் சேர்த்துட்டு கல்யாணம் முடிச்சுப்பான், அத்தனை சுனாமி கொண்டு போய் தெரியும். இப்ப அதுக்கு என்ன செய்யறது, மனைவியை தலாக் பண்ற, மனைவியும் கணவன் மட்டும் மிச்ச ஊடி இல்லை ஒன்னும் இல்லை. இப்ப என்ன செய்யறது, திட்டம் போட்டு திருமணம் முடிச்சோம், அப்படியே தவிடு பொடி ஆயிட்டு. இப்ப என்ன செய்யறது, மனைவியை தலாக் பண்றதா? இல்ல, உனக்கு வாழையில வந்த நிமிஷமும் மக்காலிந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக வேண்டி வந்து எல்லா நபி தோழர்களுக்கும் இப்ப என்ன செய்யறது, சொத்தும் இல்ல, சோகமும் இல்ல, ஒன்றும் இல்லை. அப்ப என்ன முடிவு எடுக்கிற அந்த நேரத்தில்? இது ஒரு சப்ஜெக்டே அல்ல, இது ஒரு விஷயமே அல்ல. அல்லாஹ் தஆலா குழந்தைகளை கொள்கின்ற சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், வறுமைக்காக குழந்தைகளை கொல்லவானா, ரிஸ்க் கொடுக்கிற அவங்களுக்கும் உங்களுக்கு நாங்க தான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆக சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கைக்குள் புகப்போகின்ற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் என்ன தெரியுமா? என்ன மார்க்கம் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லுகிறது, என்ன வழிகாட்டுகிறது என்பதுதான். சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு கணவனுக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு சில விஷயங்கள், ஒரு மனைவிக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு சில விஷயங்கள், இருவருக்கும் பொதுவாக இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் ஒரு சில விஷயங்கள். கணவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? அதான் மிக முக்கியமான அட்வைஸ். பெண்கள் வளைவான அமைப்பில் படைக்கப்பட்டவர்கள். பெண்கள், இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும், பெண்கள் வளைவான அமைப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நீங்கள் வளைவான அமைப்பிலேயே உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள், அந்த அமைப்பில் வைத்தே வாழ்க்கையை தொடருங்கள், அதை நேராக்க வேண்டாம். நேராக்கினீங்க என்று சொன்னால் உடைத்து விடுவீர்கள். உடைத்தல் என்றால் என்ன தெரியுமா? தலாக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கெல்லாம் நேராக்குறதான விருப்பம், எதை கண்டாலும் நேராக்கணும் என்ற ஐடியா தான் எங்களிடத்துல இருக்குது. சில விஷயங்கள் வளசலாவே போகவே. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வளசலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போ, நேரில் ஆக்க நினைச்சா தலாக்ல வைத்து முடிஞ்சிருவோம். நேரில் ஆக்க நினைச்சா தலாக்ல வைத்து முடியும். பெண்களுக்கென சில வளைவுகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கென குணரீதியான சில வளைவுகள் இருக்கின்றன. அதை நேராக்கணும் நினைச்சா ஒத்தனோட வாழ மாட்டாய். 1 தலாக் 2வது தலாக், இவர் நேராக்கிற ஐடியா தானே, 3வது தலாக் 4வது நேராகிக்கண்டே இப்படி விடுபட்டு போறதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இது என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், அதான் எங்களோட லட்சியம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பிரச்சனைக்கு தீர்வு காணலான்றாங்க. அதான் சொல்ல வராங்க, சில பிரச்சனை இருக்குது, உலகமாக அறிஞர்கிட்ட போனாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. சில பிரச்சனைகள் அப்படித்தான். அப்ப அதுகளை என்ன செய்யணும்? பிரச்சனையாவே இருக்கட்டும் போயிடணும். இது பிரச்சனைகளாகவே இருக்கட்டும் என்று போய்விட வேண்டும். அதை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடைச்சிருவீங்க. உடைச்சா என்ன தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போவீங்க, அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே போவீங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போன வார்த்தை ஏன் வருதுன்னா, பெரும்பாலும் சீதனம் வாங்கி தானே கல்யாணம் முடிக்கிறது. ஏதோ பொம்பளை வெளியே போறல, மாப்பிளாம் போறது. ஏன்னா அவர் வாங்கி முடிச்ச கூடாது, அதனால முடிச்சோடனே அவர் போற பேக் எடுத்துக்கின்னு அவர் போயிடுறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களே, ஆக என்ன இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிற என்றால், சில பிரச்சனைகள் வளைவாகவே இருக்கும், சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கவே முடியாது. இந்த அடிப்படையை திருமணத்தில் மட்டுமல்ல, நிறைய இடங்களை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா வாழ்ந்துருவீங்க. தெரியுமா? சில பிரச்சனைகளை நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அல்லது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தீர்க்கவே முடியாது. அப்படி இருக்க உலகத்துல ஒரு நண்பனோட பழகுவீங்க, 75% தான் நீங்க மெச்சாவீங்க அவனோட. என்னதான் வெளியே சொன்னா நாங்க உயிருக்குயிர் ரத்த நண்பன் அப்படின்னு சொன்னாலும் 75% தான் மெச், 25 அப்படி பெறல, முரண்படும். இதெல்லாம் உங்களுக்கு வரணுமான மாதிரி நீங்க நினைச்சுக்கன்னு வைங்களேன், அவன் உங்களை விட்டு பேத்துறான், அவ்வளவுதான். அவன் உங்களை விட்டு போயிடுவான். ஏன்? நீங்க அவனுக்கு வரணும் பேர் அவன் நினைச்சிட்டு, அதனால அவன் விட்டு போயிடுவான். நீ நிக்கிற மாதிரி இரு என்று அந்த 25 சமாளிச்சுட்டு போனோம்னு சொன்னா மார்க்க விஷயம் அல்ல.
வாழ்க்கையுடைய அனுபவங்கள் பிரச்சனைகள் சமாளிச்சுட்டு போனோம் என்று சொன்னால் அது அதில் பாட்டில் போய்கிட்டே இருக்கும், உடையாது. அதில் பாட்டில் போய்கிட்டே இருக்கும். சகோதரர்களே, இந்த வளசல்கள் என்ன? ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வளைவுகள் என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை இன்னொரு வகையில் சொல்லி காட்டான். நீங்கள் பெண்களுடைய சில குணங்களை வெறுப்பீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் மனைவியிட சில குணங்களை வெறுப்பீர்கள். ஆனால் நீங்கள் வெறுக்கின்ற அந்த குணத்தில் அல்லாஹ் பல கைர்களை ஆக்கியிருப்பான், பல நலவுகளை அல்லாஹ் ஆக்கியிருப்பான். நீங்க வெறுப்பீங்க, நீங்க அதை விரும்பினீங்கன்னு சொன்னா பல கைர் அல்லாஹ் வேற வச்சிருப்பான். ஒரு குணத்தை வெறுப்பீங்க, அந்த ஒரு குணத்துக்காக அந்த முடிவை எடுக்க வேணாம், வேற நிறைய நலவுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். இது மிக முக்கியமான அடிப்படை. நான் உதாரணத்துல சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் விளங்கும், இப்படி சொன்னா விளங்காது. உதாரணமா சொன்னா பெண்களுக்கென சில பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கென சில வளைவுகள் இருக்கின்றன. அதை முடிக்க போறவனுக்கு இதுதான் சொல்லி அட்வைஸா பண்ணிட்டா அவன் அது பிரச்சனையே எடுக்கலாது, அவன் பிரச்சனையே எடுக்கலாது. வளைவுகள் ஒரு சில விஷயங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இதுவரைக்கும் நம்ம ஒரு வீதம் வேணும்னா கேள்விப்பட்டிப்போம், 99% எங்கேயாவது மனைவிமார் கணவனுக்கு அடிச்சான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனைவிமார் பொருள் எடுத்து வெளுத்துட்டான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. காலை உடைச்சான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. மனைவி கணவனுக்கு அரைஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல. ஒன்னும் கேள்விப்படல இதுவரை. மனைவி பெரிய அதாவது அதிகாரத்தோட போய் கணவனை சிறையில் அடைத்தார்னு கேள்விப்படல. இவனை ஏதாவது செஞ்சு அடைச்சாலும் கூட அவளா போய் என்னது அடைச்சான்னு எதுவும் கேள்விப்படல. அப்ப பெண்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த கணவனுக்கு அடிச்சதாகவோ உதைச்சதாகவோ கொண்டதாகவோ வரலாறு குறை இருக்க. ஒரு வீதம் இருக்கும், 99% இல்லை. அப்ப ஏன் ஆண் சமூகம் பெண் சமூகத்துக்கு அவ்வளவு பயப்படுறது? ரெண்டு விஷயம் தான். பொம்பளைகள் அண்டையில் இந்த வரைக்கும் 2 ஆயுதம் தான். ஒன்று உளம்புறது, 2வது அழுகிறது. இந்த 2 தான் அன்று தொடக்க இன்று வரைக்குள்ள பெரிய ஒரு ஆயுதம். இதுக்கு தான் ஆம்பளை பயம். இந்த 2க்கும் எல்லாரும் மனசுல கை வச்சு சொல்லுங்க, பயம்தான். பயப்படுறது இல்லை, அதை கேட்க இயலாது, அதை பொறுக்க இயலாது, அதை பார்க்க இயலாது. என்ன காரணத்துக்காக நான் அழுகிறேன்னு மாப்பிள்ளை கேட்பான். நான் என்னத்துக்கு அழுகிறேன், உங்களுக்கு என்ன? இவனுக்கு அது கேட்க இயலாது. நான் என்னத்துக்கு சொல்லி போட்டாலே இப்படியே சும்மா பிரச்சனைக்கு போற இவன் அழுதுட்டு இருந்தா பொம்பளைட இயல்பு அழுகிறது என்று விட்டுட்டு போ. இவன் விடுகிறதும் இல்லை. இவன் வீட்டுல அழுதா அந்த அழுகை இவன் கேட்கல. சில கணவன்மார் பொறுமைசாலிகள் என்னது, சரி நம்ம விட்டுருவோம் பேசாமன்ட்டு வாசல்ல போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாது, மறுபடி வாரது. என்ன விஷயம் என்ன விஷயம் அழுகிறது, என்ன விஷயம்? விஷயத்தை சொல்ல பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை அதுல? இதை நீங்க பிரச்சனை ஆயிட்டேன்னு வைங்கள, வெளியே போய் சொல்லலுமா உங்களுக்கு? என்னத்துக்கு நீங்க தலாக் பண்ணீங்க? அடுப்படியில் அழுதுட்டு இருந்தா அதனால தலாக் பண்ண சிரிப்பான் ஊராக்கல. அடுப்படியில் அழுதுறதுக்கு தலாக் பண்ணி ஒரு மாப்பிள்ளையானு கேட்பான். விளக்குதா? பொம்பளை எல்லாம் அழத்தான் செய்வான். அவனும் அப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவான். அவன் வீட்டுல அதான் பிரச்சனை, அவனும் அப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவான். இந்த 2 விஷயம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம். இந்த 2 விஷயம் இன்றைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான உளவியல் ரீதியான எல்லா ஆய்வாளரும் இந்த 2 சொல்லுவான். எந்த 2? இந்த நச்சரிப்புக்கு தானே மனுஷனுக்கு, நச்சரிப்பு மனுஷனுக்கு தாங்க இயலாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இந்த வொய்ஸை பத்தி சொல்றான். வொய்ஸை பத்தி கழுதையோட குரல் மிகவும் என்னது முரண்பட்டு போகக்கூடிய குரல், தாயோட பேசக்குள்ள அரட்டி பேச வேணாம், ரசூலுல்லாஹ்களுக்கு முன்கால சத்தத்தை உயர்த்தி பேச வேணாம், அமல் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் என்னது? இந்த நச்சரிப்பு மனுஷனுக்கு தாங்க இயலாது. மச்ச கேட்டுட்டிக்கோ மாட்டான். இப்ப நாங்க இங்கே பயம் கேட்டிருக்கோம், யாராவது ஒரு 5 பேர் ஒரு சைட்ல இருந்து புசு புசுன்னு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு இங்கே நிக்கலாது. என்னதான் கேட்டுதாலும் கொஞ்சம் நீங்களே சொல்லும். அவங்க எங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா மனுஷனுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்காதுல, சைக்கோன் இருக்குது. என்ன செய்யறேன்னு சொன்னால் பெண்கள் பொதுவாகவே நான் கற்பனை பண்ணி சொல்லல இந்த குறைகளை, ரசூலுல்லாஹ்களே சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த குறைகளை விலாவாரியா சொல்றாங்க. சகோதரர்களை, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆண்கள்கிட்ட சாதிச்சது கூட ஆம்பளை அடிச்சு கொண்டாலும் அதை சாதிக்க இயலாது. அந்த மாதிரி சாதனைகளை ஆம்பளை சாதிக்கவே இயலாது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இயல்பிலே அழுகையை கொடுத்துக்கிறான். இயல்பிலேயே நீங்க பாப்பீங்க, மதீனாவுடைய பக்கி இருக்குதானே, சஹாபாக்கள் அடக்கப்பட்ட இடம், பெண்களை அவங்கள விட மாட்டாங்க தானே, அதுல அப்படி அடைச்சிரு. நம்ம கபரெல்லாம் பேத்துட்டு கொஞ்சம் கண் கலங்கிட்டு தான் வருவோம். இப்படி திரும்பி பார்த்தா பெண்கள் அடிப்பாங்க. அப்படி ஒரு நிறைய கண்ணால கண்ணீர் ஓட்டி செவ்வந்து போயிங்க. எங்களுக்கே எங்களை நம்பிக்கை ஒரு நம்மளுக்கு தக்குவா இல்லையோ, இறையச்சம் இல்லை, அழுக வருதில்லையே நம்மளுக்கு. இதுகளை பார்த்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அழுகையில எஃபெக்ட் ஆகுறது டக்குன்னு கூட. அதனாலதான் மவுத்துக்கு கூட அழுகிற பொம்பளைகள் தான், பொம்பளைகள் தான் மவுத்துக்கு கூட அழுகிற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னது, எனது சமுதாயத்தை விட்டு சில விஷயங்கள் போகாது, அதுல ஒன்று ஒப்பாரி வைக்க அழுகிறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது நமது சமூகத்தை விட்டு போகாது என்றாங்க. அது பெண்களுடைய இயல்பு, பெண்களுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம்.
ரசூலுல்லாஹ்களுக்கு கூட ஒரு பெண் எதிர்த்து பேசினா. அவ வந்து ஒரு தண்ட மகனோ தண்ட கணவனுக்கோ கபர்லேருந்து அழுதுட்டிக்கிற சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி அளவானா கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அமைப்புல சொல்றாங்க. சொன்ன உடனேயே உங்களுக்கு ஏண்ட உறவு வந்தா விளங்கு, இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா விளங்குன்ட்டா போயிட்டான். அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க வந்தது ரசூலுல்லாஹ்ங்க, வந்தது ரசூலுல்லாஹ். அப்பதான் அவருக்கு ரசூலுல்லாஹ் தெரியும். முஸ்லீம் ஆகிக்கிறா, அவர் ரசூலுல்லாஹ் கண்டில்ல. ஓடி பேச்ச யார் ரசூலுல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன்றாங்க. அட அர்த்தம் கூட என்னதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முரம்படக்கூடாது என்றதுக்காக முரம்படலை. கணவனா இந்த சூரா முரம்பட்டிப்பான். அந்த ரசூலுல்லாஹ்னு முரம்படுறது ஒரு குஃப்ர்ல போய் முடியும்ன்றதுக்கு அவர் சொல்றா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பொறுமை என்பது சோதனையின் ஆரம்பத்தில் வர வேண்டும் என்று சொல்றாங்க. பொறவு பொறுத்து வேலை. இப்ப ரிமண்டுக்குள்ள போனவரை செலவும் சொல்லுவாங்க, அவர் சிறையில் அட்டிப்பட்டார், உதைப்பட்டார், பொறுத்து கொண்டே இருந்தார். பொறுக்காட்டி வெளியே வரையலுமா? பொறுத்து கொண்டே இருந்தார். பொறுக்காட்டி வெளியே வரையலுமா? பொறுத்தா இருக்கணும். அதுக்குள்ள சிறையில் அடிபட்டாலும் உதவட்டாலும் அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப அதுக்குள் பொறுத்து கொண்டே இருந்தார். அது பொறுமை இருந்தாரா இல்லை நம்மளுக்கு என்ன தெரியும்? விளங்கிட்டா? ஏன்னா வெளியே வரையல்மட்டா பரவாயில்ல, உள்ளுக்கு பொறுத்து கொண்டே இருந்தாருன்னா பொறுக்காட்டி உள்ளுக்கு தான் இருக்கணும். அப்ப அடி உள்ள போகுது. அது மாதிரி சப்ஜெக்ட் இது. பொறவு பொறுத்து வேலை இல்லை. அந்த டைம்ல என்ன செய்யணும்? பொறுமை வரணும். அதே போன்று சகோதரர்களே, இந்த அழுகை இருக்குதானே பெண்களுடைய இயல்பிலே உள்ள ஒன்று. பெண்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் என்ற இயல்பு வந்தால் அவங்க அதை ஏமாத்த நினைக்கிறல கணவனே, அவங்க ஏமாத்துற சிந்தனையே அவங்கள்ட்ட இல்லை. ஆனா இயல்பா உண்டு அழ ஆரம்பிப்பாங்க, குடும்ப வாழ்க்கையை நினைப்பாங்க, திடீர்னு நினைப்பாங்க, நம்மளுக்கு விளங்காது என்னத்துக்கு நினைக்கிறாங்க. அப்படி இப்படி நினைச்சு போட்டு நீங்க அது செஞ்சு தரலேன்று ஒரு தேரம். சரி நான் போன வருஷம் வாங்கி தந்ததான் அறிவார். இவர் சும்மா போறது விளக்கமும் சொல்றதே விளக்கிட்டார். போன வருஷம் வாங்கி தந்ததானே, அது போன வருஷம் தானே. எங்கட வாப்பாங்க வருஷம் வருஷம் உடுப்பு வாங்கி தந்திக்கிறாங்க, நீங்க என்ன போன வருஷம் தானேன்றது அப்படின்றது. இவரு கொஞ்சம் அப்படி பத்திட்டு வரும், விளக்கிட்டானே நீ தானே வானாண்டாய், நான் வானாண்டா நீ வாங்கி தராமே ஆகிக்கிறது. இப்படி பேசுறது. இப்படி பேசிட்டு போக இவருக்கு பதில் இல்லை. இவர் டென்ஷன், வளமையா டென்ஷன் ஆறுதானே, சமூகத்துல டென்ஷன், எங்கேயும் டென்ஷன். அந்த டென்ஷன் ஆகின உடனே அது அவ்வளவுதான். இதுக்காங்கள பேச வேணாம், ஒரு துளி பேசினா பிரச்சனை ஆயிருமென்றாரு. இதுக்காங்கள வாய் திறந்தாலும் பிரச்சனை ஆயிருமென்றார். என்ன பிரச்சனை? நாட்டு பிரச்சனை ஆயுது. பெரிய நீங்க உங்களோட பிரச்சனை, சில பிரச்சனை கற்பனை பண்ணி பாருங்க பாவம், பிரச்சனையே இல்லை அது. ஆனா இவன் ஆகிற டென்ஷனுக்கு அது பெருசாகிற, இவன் ஆகிற ஒரு டென்ஷனுக்கு இவனுக்கு அது கண்ட்ரோல் ஆகல எடுத்துக்கு பெருசாக. சில பெண்கள் சும்மா அழுதுட்டு இருப்பான், போனோன்னு என்னத்துக்கு அழுகிறேன்னு கேட்பாரு. நான் அழுகிறேன், நீங்க சும்மா இருக்கீங்க, நான் அழுது உங்களுக்கு என்ன கேட்பாரு. சரி இல்லை சொல்லிட்டாரு. இப்போ நான் என்னமோ மக்கள் நினைப்பா, இப்போ இந்த டைம்ல சொந்தக்கார வந்தா என்னது, இவர் கட் பண்ணுவார். பெரியம்மா வந்தா என்ன செய்யறது, உங்களோட உம்மா வந்தா என்ன செய்யறது, என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க. அவங்க இப்போ வருவாங்க உங்களுக்கு ஹோலா பண்ணாங்க, நான் வந்து அழுதுட்டு சும்மாரி சொல்லிட்டு அழுகின்றது. இப்படி சும்மா சில பிரச்சனைகளை அவ பெண்களுக்கு ஒரு விஷயம் சாதிக்கணும்ன்றதுக்காக அது செய்யறது. சரி பெண்ணத்துக்கு அழுகு, நான் சொன்னா செய்வீங்களா அழுகிறோம், எனக்கு அந்த உடுப்பு வாங்கி தாங்கன்றது. உதாரணமா அந்த உடுப்பு வாங்கி தாங்கன்னு இவர் பேசாம வாசல்ல ஏந்திக்கலாம்னு நினைப்பாரு, பேசாம வாசல்ல ஏந்திக்கலாம்னு நினைப்பாரு. சரி அந்த உடுப்பு தானே அவ போன மாசம் வாங்கி தந்தது, அது அவட கல்யாணத்துக்கு வாங்கி தந்தது, இப்ப அடுத்த பிறகு ஹஜ்ஜி பெருநாள் அதுக்கு யார் வாங்கி தரது. இப்படி சும்மா சில பிரச்சனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா சொன்னாங்க. நீங்கள் நாக்கிசாத்து அக்லின் வ நாக்கிசாத்து தீனின், மார்க்கத்திலும் நீங்கள் குறையுடையவர்கள். அதாவது சாட்சி, ஆண்கிட்ட சாட்சிக்கு அறவாசி, அவங்களோட புத்தி ரீதியாகவும் நீங்கள் எனது சாரி சாட்சி என்றது அக்கல், புத்தி ரீதியாக நீங்கள் குறையுடையவர்கள். உங்களோட ஞாபக சக்தி விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்யுது, ஹாஃப் இடத்தை தான் கொடுக்குது. தீன் மார்க்கத்திலையும் நீங்க அறவாசி தான். அறவாசி என்ன, கடமைகள்ல குறைவு இவைகள் தான் உங்களுக்கு இஸ்லாம் கடமை ஆக்கிறீங்க. ஆனால் நல்ல புத்தி கூர்மை உள்ள ஆணுடைய புத்தியையும் போக்கி விடுகிறீர்களே என்று சொல்றாங்க. நல்ல டேலண்டான மூளை உள்ள ஆணுடைய மூளையையும் போக்கி விடுகிறீர்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆச்சரியமாய்க்க சொன்னாங்க, உங்களோட பார்க்கக்கூட இந்த சைட்ல டோட்டல் வீக் ஆகிக்கிறீங்க, ஆனா ஒரு ஆம்பளையோட மூளையில் உள்ள சிந்தனையை போக்குறதுல நீங்க தான் முன்னுக்கு நிக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சும்மா ஆச்சரியப்படுவாங்களா, எங்களே மாதிரி ஆச்சரியப்படுவாங்க, ஒரு அறிவோடு ஆச்சரியப்படுவாங்க. உண்மையிலே பெண்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கின்றதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பொம்பளை வர, பொம்பளைக்கு எப்படி எல்லாம் சிந்தனை வரும்ன்றதுக்கு ஆதாரம் ஹதீஸ்ல நிறைய பார்க்கலாம். ஒரு பொம்பளை வந்து கேட்கிற, யா ரசூலுல்லாஹ், தன் கணவன் தராததை தந்ததாக சொன்னா பிழையா? இப்படி கேள்வி யாரா கேட்பாங்களா? அடே தந்தத்தே தராதுன்னு சொல்ற சமூகம் இது, விளையிட்டா தராததை தந்ததுன்னு சொன்னா பிரச்சனையான ஒரு பொம்பளை கேட்கிறா. தராதத்தை தந்ததுன்னு சொன்னா அவர் ரசூல், அவருக்கு தெரியும் என்னது கேட்கிறாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தராத ஒன்றை தந்ததுன்னு சொன்னா அவர் 2 பொய்யாடைகளை உடுத்து கொண்டது போல. 2 உடுப்பு பொய் உடுப்பு போட்டால் அவர் நிர்வாணி தானே, உடுப்பு இல்லை. 2 பொய் உடுப்புகளை சேர்த்துக்கணும். ஒன்று பொய் சொன்னது, 2வது இல்லை. ஒன்று பொய் சொன்னது, 2வது ஏமாத்தினது.
ஒன்று பொய் சொல்ல, ரெண்டா ஏமாத்து, ரெண்டு பொய் உடுப்புகளை போட்டது போல. என்ன அர்த்தம் தெரியுமா? அது கணவன் ரெண்டு கல்யாணம் முடிச்சிருந்தால் இவன் என்ன செய்ய பார்க்கறது தெரியுமா? அவங்கள பித்னாக்குள்ளாக பார்க்கறது. முதலாம் நாடு வாங்கி தரலையா, நம்மளும் வாங்கி தந்திக்கிறாரே என்றது போய் வாங்கி தரல. உடுப்பு உண்மையிலே முதலாம் மனைவிக்கு வாங்கி கொடுக்கல, ரெண்டாம் மனைவிக்கு வாங்கி கொடுக்கல. ரெண்டாம் மனைவியோட பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி முதலாம் மனைவி அங்க போறது, பேச்சு சொல்றது, உடுப்பு வாங்கல கேட்கறது. வாங்கல, எனக்கு வாங்கி தந்தார், நேத்து எனக்கு வாங்கி தந்தாரா, பேசாம இருக்கிறவ அது பரவாயில்ல அவட்ட காட்டிக்கிறீங்க வந்து நீங்க என்ன அவங்க மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, அப்ப எனக்கு என்ன கல்யாணம் முடிச்சீங்க. இவர் பாப்பாரு, இங்க நான் வாங்கி கொடுத்தேன், அவ வந்து சொல்லிட்டு போனாவே, நீங்க மறைக்க சொல்லிப்பீங்க அவட்ட, சும்மா பித்னா உண்டாகும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இதுக்கு தான் இவ கேட்டா தராத தந்ததுன்னு சொன்னா பிரச்சனையாண்டு, தராததை தந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையா? ரெண்டு மனைவி இந்த பிரச்சனை தானே. அது இப்போ போய் தராத அங்க போய் தந்தேன்னு சொன்னா பெரிய ஒரு முசீபத்து என்ன செய்யும்? சும்மா உருவாகும். சகோதரர்களே, பெண்கள்கிட்ட அப்படி ஒரு சிந்தனை இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, புரிந்து கொண்டார்கள். அதனால நம்ம எதை விளங்கணும் தெரியுமா? பெண்களுடைய பலகீன பகுதிகள் முதலாவது நம்ம அடையாளப்படும். நம்ம வாழ்க்கையில இது பொது, நான் சொல்லக்கொள்ள நிறைய உடன்படும். நீங்க நான் இதை சொல்லக்கொள்ள உடன்படுற ஒரு வீதம் 2 வீதம் உடன்படாம இருக்கலாம், 100க்கு 90 வீதம் உடன்படுகின்ற அம்சங்கள் இருக்கும். பெரும்பாலும் மனைவி நல்லா தான் இருப்பா. இந்த 2 விஷயத்தை நாங்க சமாளிக்கிறதுல பிரச்சனை ஆயிடுறது. ஆனா வெளிநாட்டிலே 2 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. எது கல்யாணம் முடிச்சதும் மனைவிக்கு சம்பந்தம் இல்லாம 4 வருஷம் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு பொம்பளை அழுகிறாவா துடிக்கிறாலாம் தெரியாது, விளங்கிட்டா? அது போன்ல தான் தெரியும். நேரடியாக கணவ மனைவியாக வாழ்கின்ற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து பெண்கள் உண்மையில அவருடைய இயல்புல வாருது. அந்த அழுகையை நீ முட்டிங்கன்னு வைக்கிற, சும்மா ஆள் என்ன அழுது டெய்லி அழுகுறதான வேலை அப்படின்ட்டு நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், பிரச்சனையே வராது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் தான் கேட்டா பிரச்சனை, வெளியே எங்கேயா போயிட்டு வைப்பேன், எல்லாம் முடிஞ்சு மகரிபா இசாமர்கள் அதெல்லாம் சமாளிச்சு முடிச்சிடும், அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். இரவுலையும் அந்த சமாளிப்பு அந்த பிரச்சனை வந்தா பேசாம நம்ம தூங்கிட்டோம்னா சப்ஜெக்ட் முடிஞ்சுது. நம்ம அதை கேட்டுக்கிட்டு விளக்கம் கொடுத்து வியாக்கியானம் கொடுத்து கேள்வி பதில் நடத்திட்டு இருந்தா தான் இந்த முசீபத் என்ன செய்யறது, ரெண்டாவும் மாறுறது, இன்னொரு சைடா மாறுது. பெண்கள் அவட பாட்டில் அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அது. வேற எங்க வெளிப்படுத்துறவங்க? முறைப்பாடுகளை கூடுதலாக கணவன்ட்ட தான் செய்வாங்க. பொம்பளை முறைப்பாடுகளை கூடுதலாக கணவன்ட்ட தான் செய்வாங்க. அது மாத்திரமல்ல, தனக்கு எதிராகவே சில விஷயங்கள் வந்து முடியும், அவைகளை கூட கணவன்ட்ட தான் பேசுவாங்க. உதாரணமா இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய அழகையும் ஆடையையும் கணவன்ட்ட வந்து சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு வந்து கணவன்ட்ட சொல்லவானான்றாங்க. சொல்லிடுவாங்க. இந்த ஆட்களுக்கு அதெல்லாம் வேலை செய்யறல. சொன்னா இவன் வேற மாதிரி யோசிப்பானே என்றெல்லாம் வராது. இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அந்த பெண் எப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் கணவனிடத்தில் சொல்ல வேண்டாம், உங்கள் கணவனிடத்தில் சொல்ல வேண்டாம். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்ல வேணாண்டு. பெண்கள் அப்படி அதை யோசிக்காம செஞ்சிருவாங்க. ஆக கணவனிடத்தில் சொல்லுவதிலே பெண்கள் கூடுதலாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். சகோதரர்களே, சில பலகீனங்களை நம்ம அப்படி அடையாளம் காணணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உண்டு, கணவன் புத்தியை போக்குறதுக்கு மாதிரி பேசுற இது உண்டு. இன்னொன்று என்ன தெரியுமா? அவசரமா நிராகரிப்பு. என்ன செஞ்ச இடத்துல அவசரமா மறந்துடுவாங்க, என்ன செஞ்ச இடத்தையெல்லாம் அவசரமா மறந்துடுவாங்க. அது நியமத்தின் தான், ஒரு வகையில சோதனையும் தான். என்ன செஞ்ச இடத்தை அவசரமா மறக்கிற எப்படி நியமத்தை நீங்க நினைப்பீங்க தானே? அவ்வளோ காலம் வீட்டில் 18 வருஷமா வாழ்ந்துட்டு அவசரமா உங்களோட வந்து நிக்கிறதுக்கு எப்படி ஏன் ஆகுது? 18 வருஷமா அந்த வாப்பா கவனிச்சு வளர்த்து பண்ணாமலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உருவாக்கி எல்லாம் செஞ்ச பிறகு அடுத்த செகண்ட் கணவன் வந்த உடனே ஒரே பெறலிங்களே, நீங்க அவ தாத்தாவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தரலதானேன்னு வாப்பா கை நீட்டி சொல்லிடுறதானே புள்ள பொம்பளை பிள்ளை. ஏன் சொல்லிடுறாங்க? அந்த மறதி டக்குன்னு நன்றி மறதி. அது ஒரு வகையில உங்களுக்கு சார்பா நிற்கும் அந்த இடத்துல. அது விளங்கிட்டா இன்னொரு வகையில உங்களுக்கு எதிராகவும் வரும். எங்க எதிராக வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே தசத்தக்னே, நிறைய தர்மம் செய்யுங்கன்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, நான் நரகத்திலே கூடுதலாக உங்களைத்தான் கண்டேன். பெண்களே உங்களைத்தான் கண்டேன். அப்ப ஒரு பொம்பளை எழும்புறா, ஃபம்மா பாலு நிசாயி தூன ரிஜால், என்ன ஆம்பளைகளை விட்டு போட்டு பொம்பளைகள் தான் கூட நரகத்துல, ஆம்பளை விட்டு போட்டு பெண்கள் ஏன் கூட நரகத்துல யார சூழல்லா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற தக்ஃபுர்ன இல்ல யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பெண்கள் கேட்கிற யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா? இல்லை, யக்ஃபுர்னல் இஹ்சான வ யக்ஃபுர்னல் அஷீர, உறவு கணவனை நிராகரிக்கிறார்கள், நலவுகளை நிராகரிப்பார்கள். செஞ்சேன்னுடத்தை இல்லை என்றுவாங்க, கணவனை நிராகரிச்சிருவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது சின்ன விஷயம் இல்ல, இதுவும் எங்கட பிரச்சனைகளுக்கான இன்னொரு குறை. இதை நேராக்கலாது.
இது நீங்க என்னதான் இப்படி ஒரு பயான போட்டு காட்டினாலும் ஒரு கிழமை மாறும், மறுபடியும் இயல்பு வெளியே வந்துடும். இயல்பு வெளியே வந்துடும். பெண்களுடைய இயல்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது அது அழுகிறது, இது போன்ற விஷயங்களை செஞ்சு கணவனுடைய சிந்தனையை மாற்றி சாதிக்க நினைக்கிறது. இரண்டாவது என்ன? நன்றி நிராகரிக்கிறது. பெண்களுடைய இயல்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமணம் முடிச்சா பெண்களுக்கு அப்படி உங்களோட கோபத்திலேயோ உங்களை எதிர்க்கணும்ன்றோ இல்லை அவங்களது, அது அவங்களுக்கு அப்படி ஒரு இயல்பு வச்சுக்கிறான்ல. நீங்க பாப்பீங்க சில பெண்களுக்கு இந்த ஹதீஸை சொன்னா நாங்க நிராகரிச்சோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க, லவ் அதாவது லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ரன், காலம் முழுதும் மனைவியரில் ஒருவருக்கு நீ நிறைய நலவுகள் செய்து சும்மா வஜதத் ஃபீக ஷைஅன், ஒரு குறைய நீ செஞ்சிட்டான்னு செய்வை, என்ன சொல்லுவா தெரியுமா? மாவஜத்து ஃபீக கைரன் கத்து, இதுவரைக்கும் உங்களால் என்ன நலவு தான் நான் கண்டேன் அப்படி என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் என்றாங்க. இதுவரைக்கும் உங்களால எதைத்தான் நான் கண்டேன் என்று நீங்கள் சொல்லி விடுவீர்கள் சொல்றாங்க. எப்படி அழகா சொல்றாங்க, காலம் ஃபுல்லா செஞ்சாலும் ஒரு குறையை கண்ட என்னதான் கண்டேன்றுவாங்க. இவனுக்கு துட்டிக்கும், அடே நம்ம உசுறு போக சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தமே துட்டிக்கும். அப்ப இவன் நேராக பாக்குறது ஓட்டை, அவ்வளவுதான். அங்கெல்லாம் நேராக்கல, பொறுத்துட்டு அடக்கிட்டு போகத்தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டங்கள்ல பொறுத்துட்டு அடக்கிட்டு போயிருக்கு. அந்த இடத்த விளக்கம் சொல்லி நான் உனக்கு போன வருஷம் அப்படி செஞ்சேன், அந்த வருஷம் அப்படி செஞ்சேன்னு செல்ல ஆரம்பிச்சுக்கண்டா, இந்த பைலாவை ஒவ்வொரு கிழமையும் செல்ல வேண்டி வரும். ஒரு நாள் அல்ல, அவ ஒவ்வொரு இடத்துல நிராகரிக்கிற டைம்லையும் இந்த எஜெண்டாவை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வரும், இதைத்தான் டெய்லி செல்றீங்க அப்படின்னு, இதைத்தான் டெய்லி செல்றீங்கன்ற, அதோட அது எல்லாம் சேர்ந்து போயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிராகரிப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவசரமா டக்குன்னு வந்துடும். இதை சொன்னா சிலவங்க நாங்க எப்பயாவது அப்படி சொல்றோமா? மனைமார் சொல்றாங்க, உங்கள்ட்ட எந்த நல்லவையாவது காணலை நான் சொல்லிக்கிறேனா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இதே வசனத்தை சொல்லுவாங்கட்டு. இதுக்கு ஒத்த கருத்தா நிறைய வரும், ஒத்த கருத்துக்கள் வரும். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பெருநாளைக்கு நீங்க உடுப்பு வாங்குறது லேட்டோ முந்தியோ பிந்தியோ ஏதோ வைங்க, பணம் இல்லையோன்னு வைங்க. எப்படி தான் சொல்லுவாங்க? உங்களுக்கு வழங்கப்படுத்த சில வசனங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொண்டு வான புள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, எனக்கு கொண்டு வானா புள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி, ஆக்கள் என்ன நினைப்பாங்க? இது அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அவருக்கு வாங்கியே கொடுக்காத மாதிரியும் எதுவுமே செய்யாத மாதிரியும் பொறுத்து பார்த்து, சரி எனக்கு கொண்டுமே வானம் புள்ளைகளுக்கு கொடுங்க என்ற மாதிரி அந்த வசனம் இருக்குது. ஆனா போன மாசம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு முந்தின மாசம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு முந்தின மாசம் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. எனக்கு கொண்டுமானா பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னுவாங்க. அப்ப உங்களுக்கு மனசு பார்த்தீங்கன்னா உனக்கு வாங்கி தரலையாண்டு, சரிப்பா அதை சொல்லலைன்னா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு வாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு அது பதறும். இது மனிதன் இயல்பு. அது மாத்திரமல்ல, மனைவி ஒரு உடுப்பு வாங்கி கேட்பான். நீ அந்த நிராகரிக்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்க யோசிப்பீங்க, மனசுல வைப்பீங்க, சம்பளம் கிடைச்சோடனே வாங்கி கொடுப்போம், சம்பளம் கிடைச்சோடனே வாங்கி கொடுப்போம். இப்போ டெய்லி வந்தோடனே பேக்க பார்க்கறது இல்லை, சரி என்று பேசாமல் போகிறது. நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கொள்றீங்க. ஒரு நாள் வாங்கி கொடுக்கத்தானே போகிற முடியும். சம்பளம் கெட்டச்ச உடனடியா 2 நாள் 3 நாள் லேட்டாகி பேத்து சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய ஃபுல் சந்தோஷம். ஹோப் என்ன கூட விட்டத்தோடனே மனைவிட்ட கொண்டு போய் காட்டணும், நம்ம உடுப்பு வாங்கிட்டோம், மனைவி சந்தோஷப்படணும். அப்படிதான் நீங்கள் வருவீங்க. அந்த டைமில் பார்த்து பிள்ளைக்கு 2 நாளாக வயிற்றால பேத்துட்டீங்க. பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து வயிற்றால பேத்துக்கிட்டே இவன மனசில் என்ன தெரிவிக்கும்? இவ்வளோ நாளும் என்ன செய்யலை, இந்த உடுப்பும் வாங்கி தரல, பிள்ளைக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கோலும் பண்ணலை, வரட்டும் என்ற லெவலில் தான் இருப்பா. வணங்கிட்டா கதவை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வராது. என்னன்னு கேட்கறது? ஒன்றும் இல்லை சப்ஜெக்ட் உள்ள அப்படியே மௌத்தா போகிற மாதிரி கதை பாருங்கன்றது. நான் உனக்கு உடுப்பு கொண்டு வந்துக்கிறேன், உங்களோட உடுப்பு எனக்கு தேவையில்லை. சரியானே, என்னடா நான் கஷ்டப்பட்டு தேடி உடுப்பு கொண்டு ஏண்ட உடுப்பு தேவையில்லைன்றார். மனசு 10 உடுப்பை 10 அதை ஒட்டைக்கணும். இவர் தடமாறுவாரு, இவருக்கு வேற வழி இல்லை, இவருக்கு வேற என்ன செய்ய, உடுப்பை 10 பேண்ட் வர 10ங்கன்றா சிம்பிளா 10 யாரும் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க வாங்கிட்ட, நான் அன்றைக்கே மறந்துட்டேன், அதை இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கறேன்னு முடிவு எடுத்துட்டேன்வா. இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கறலன்னு முடிவு எடுத்துட்டு நீங்க எரிச்சிருக்காது, எனக்கு பிரச்சனையே இல்லைன்றா. எனக்கு பிள்ளைக்கு மறந்துருக்க சொல்லிதாங்க, அதையா வித்து ஒரு 300 ரூபாய் வித்து, நீ 3000 வாங்கிட்டு வந்திருப்பீங்க, 300 ரூபாய் வித்து பிள்ளைக்கு மறந்துருக்க சொல்லிதாங்க. இவருக்கு மனசுல பிள்ளைய இப்ப நான் என்ன செய்வேன் தெரிய மாட்டேன், என்ன செய்யவா ஏழ்மா உங்களுக்கு தடமாறுவீங்க. சரியா, உங்களோட மனசு பதறும். இவ்வளவு நாளைக்கே உடனும் நினைப்பு. அதுல கொஞ்சம் பேர் அந்த நேரத்தில் உன்னே நான் தலாக் பண்ணாம விடுறேன், இவர் பொய் 50 சொல்லிப்பாங்க. மனைவி சொல்ற இது நான் டெய்லி கேட்கிற வசனம் தானே, முந்தப்படா இதுக்கெல்லாம் நம்ம முந்தவே படாது. டக்கண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன நினைக்கணும், இது இயல்புவாப்பா, இதை மாத்தவே இயலாது, அடக்கிட்டு நம்ம வெளியே போறது நம்மளுக்கு நல்லது. இதுல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் தோல்விதான். தலாக் மட்டும் செய்யலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தலாக் செய்யலாம் உங்களுக்கு, மற்றது உண்டு நீங்க வெற்றி பெறவே மாட்டீங்க மௌத்து வரைக்கும்.
மௌத்து வரைக்கும். அப்போ அந்த சொன்ன உடனே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வந்திக்கிறோம், புள்ளைய நான் கவனிக்காமலா இருந்தேன், வயிற்றால போகிறதுக்காக வேண்டி செலவம் கத்திரி வச்சு வயிற்றால போக வேண்டிய இடத்தால தானே போகுதுன்னு ஆத்திரத்தில் வேற வேற மாறிக்கீரியா போகுது. இவனுக்கு வாரத்தில் ஒன்றும் விளங்காது, பிள்ளைக்கு இது எப்படி போனா எனக்கு என்ன, இப்படி ஒன்னே மாதிரி வார புள்ள ஒன்னே மாதிரி தான் இருக்கும். மண்டலாம் புல்லா ஏசி கிசியெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாருன்னா பின்கால போவாரு, தண்ணியை குடிச்சு நடக்கிற கடிச்சிட்டு பாரு. அந்த டைம்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு, அந்த கிளாஸ் சரி இது அது மனுஷன் அந்த ஆத்திரத்துக்கு ரிசார்ட் அங்கேதான் ஒட்டைக்கிறது. ஒரு மார்க்கம் இருந்தா கொஞ்சம் தப்பு இல்லைன்னா அவன் ஆத்திரத்துல வந்திருந்தாண்டா, பொஸ்ஸும் அந்த டைம்ல 3000க்கு ஏசி இருந்தாண்டா அந்த கிளாஸ் தூள் ஆயிரும். அதுக்காங்கள சிலர் இதுக்காங்கள ஒன்று பேசாத, பேசினா அதுப்புறம் என்ன மனுஷனாவே காண மாட்டாங்க. இவர் இப்படி தட்ட மாறி அந்த பெண்ணு பொம்பளை பாப்பாரு தெரியுமா, இவ என்ன அடிச்சா எவ்வளவு அடிச்சாலும் வைரம் மாறிப்பாங்க பாத்தீங்களா? நீங்க நினைப்பீங்க டெய்லி அடிபடுற இப்படித்தான் வைக்கிறாவோண்டு. அது பெண்கள் சகோதரர்களே, இவர் ஒன்றுமே அதை மாத்தல, பேசாம வெளியே பேத்து வெளியே குந்திட்டிப்பாரு. அந்த டைம்ல ஒரு ஆபத்து இருக்கு, அதை நான் பின்னால சொல்ல நினைச்சு இதை டச் பண்ணி சொல்றேன். நீங்க ஆத்திரத்தோட வெளியே போவீங்க தானே, அந்த நேரத்தில் நீங்க என்ன பார்ப்பீங்க, இவ்வளவு நாள் இவளை பத்தி சொல்லாம பொறுத்த சரி வராது, யார்கிட்டயாவது சொல்லணும், ஒரு தீர்வுக்கு வரணும் என்ற ஆத்திரத்தில் எங்கேயா போய் ரசூலுல்லாஹ் 2 பேருக்கும் தடை செய்யற விஷயம் இது. ஒரு கடை ஒருத்தர் போய் குந்திட்டுவீங்க, அந்த டைம்ல வாத்த உங்களோட கூட்டாளி மாதிரி 4 பேர் வருவாங்க, என்ன மச்சான் முடிச்சதே பிள்ளை மச்சான், இவர் ஸ்டைல்ல சொல்றேன் அதே மெத்தட்ல முடிச்சதே பிள்ளை என்னடா அப்படின்ட்டு, உண்ட மனைவியில நல்லடாப்பா, ஏதா உன்ன மனைவி என்ன சண்டை பிடிக்காட்டியும் மார்க்கம் இல்லாட்டியும் அமைதியே, இவ்வளவு எல்லாம் மார்க்கம் தான், ஆனா வாயண்டா அப்படி வாய், உலகத்துல எல்லா வாயும் அதுல இருக்கு. இவர் என்ன நடந்தது டக்குன்னு அவன் பார்க்கற நம்மளே பாராட்டினானே, அவன் குறையெல்லாம் மறைச்சிடுறது, மறைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏதோ உம்மா அப்பா பேசி ஒழுங்கா பார்த்து முடிச்சா எனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லவாப்பா, இவர் டக்குன்னு அவர் முந்திடுறது. எனக்கண்டா இதுவரைக்கும் வந்ததுல எடுண்டா எடுக்காமிக்கிறோம் இல்லை, வெய்யண்டா வச்சிட போனா அதுக்கேற்ற மாதிரி இருப்பா, அவ்வளவு அமைதி. சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விட்டோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிடுறதானே, சரி என்ன பிரச்சனையா, இதுவரைக்கும் கிளாஸ் பொட்டியோட உடஞ்சிக்க பண்ணுவான், அப்படி இப்படி ஒவ்வொரு குறைகளை சொல்லுவான். மனுஷனா அதுதான் இதா ஏசி கீசியெல்லாம் முடிஞ்சாச்சு. சகோதரர்களே ஒன்று மட்டும் சொல்றேன், எல்லார்ட்டையும் குறைக்குது, நீங்க முந்தினீங்கன்னா அவன் மறைச்சிருவான், அவ்வளவுதான். நீங்க முந்தி குறைய போட்டிக்கொண்டே நம்மட மனைவியா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா லிஸ்ட்ல சேர்ந்து சொல்லிடுவான். நீங்க இதெல்லாம் சொல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் வெறுப்போட வருவீங்க, அடே அவனுக்கு மட்டும் நல்ல மனைவி அமைஞ்சிக்கி, இவனுக்கு அமைதியான மனைவி அமைஞ்சிக்கி, அவனுக்கு அமைதியான மனைவி அமைஞ்சிக்கி, நம்மளுக்கு மட்டும் தான் அமைதியான மனைவி. எல்லாம் இந்த பிரச்சனைக்கிற மனைவி மாதிரி தான். இது எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு வகையில இருக்கும், வணங்கிட்டான் ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்குது, இதுல கிளியரா இருந்தா இன்னொன்று இல்லை, அது கிளியரா இருந்தா இது ஒன்று இல்லை, இப்படி இருக்கும். சில பொம்பளை அமைதியா இருப்பாங்க, ஆனா படத்தை விடவே இயலாண்டாலும் ஒழுக்க கிடைக்கும். சில பொம்பளை படமே இல்லை, ஆனா வாய மூட இல்லாம இருக்கும், விளங்கிட்டான். ஒன்று போனா ஒன்று மிஸ். இவர் இதை கொட்டிட்டு வாரது வந்துட்டு இதுக்கு பிறகு பேசப்படான்னு இருப்பாரு, ஒரு நாள்ல சமாதானம் ஆயிரும் மனைவியோட. அநியாயத்துக்கு சென்ன நினைப்பாரு, மனைவியை பத்தி போய் சொல்லிட்டடே இப்ப இன்றைக்கு சமாதானமா தைக்கிறேன், இவ்வளவு நல்ல பிள்ளைகிறா அப்படின்னு ஒரு டைம்ல உங்களுக்கு விளங்கு. யாருக்கு பைத்தியம் நினைக்கிறேன், ஏண்ட மூளைதான் நேத்து அந்த பொம்பளை சரலேன்னு சொல்லிச்சு, அதே பொம்பளை இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லை, அடுத்த நாள் நல்லதுன்னு சொல்லுது. மன்னிப்பு கேட்கவே இல்லை, அவன் நடக்கிறத பார்த்து சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சுட்டு அதெல்லாம் அப்படி எல்லாம் கொண்டு வச்சுட்டு அவன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு மனசு அப்படி டக்குன்னு இறங்கும். ஆம்பளைக்கு தானே உண்மையிலே பொம்பளை விட ஆம்பளை பாவம்னு சொல்லணும், டக்குன்னு மனசு இறங்கிடுறது, வளைட்டா மனசு இறங்கி சரி சரி எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். இப்ப இவருக்கு யோசனை வர தெரியுமா, அங்க பேத்து சொன்னனே கூட்டாளிட்ட அடுத்த நாள் எப்படியாவது அந்த குறைய அவர்கிட்ட இல்லாம பாக்குறது, பேத்துட்டு எப்படி இப்படித்தானே எல்லார்ட்டையும் பிரச்சனைக்கு தான் செய்து இவர் அங்க போய் அவன் விட ரெடி இல்லை என்றாலும் நீ நேத்து சொன்ன அளவுல இருக்காது, இந்த லெவல்ல காலம் பேத்திடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது மனைவிமாரை நீங்கள் வீட்டிலே அன்றி வேறெங்கும் தண்டிக்க வேண்டாம். வீட்டிலே அன்றி வேறெங்கும் தண்டிக்க வேண்டாம், நீங்க தண்டிக்க வேண்டாம்டா. மனைவிக்கு எதிராக வெளியே பேசுறது தண்டனை தான். ரோட்ல நம்ம போற ஏதோ பிழை விட்டதுக்காக ரோட்ல வச்சு அவமானப்படுத்தக்கூடாது, வணங்கிட்டா ரோட்ல வச்சு ஏசக்கூடாது, ரோட்ல வச்சு அறையக்கூடாது. சிலவன் இருக்கிறான் சாம வாங்க பேத்திருப்பான், புள்ள வேத்து கொடுத்ததுக்கான மனைவிக்கு எல்லாரும் முன்னால ஏசிட்டிப்பான், புள்ள பார்க்க தெரியுமா உனக்காண்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நீ விளங்கிட்டானே, இது சமூகத்தில் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை வீதியில் வைத்து தண்டிக்க வேண்டாம், வெளியே வச்சு தண்டிக்க வேண்டாம், வீட்டில் மட்டும் தான் தண்டிக்கணும் பண்றாங்க. மற்ற இடத்துல போனா கௌரவத்தை கொடுத்துடணும், அதை கண்டுகொள்ள கூடாது, அமைதியா வந்து வீட்டில் தான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த மாதிரி வெளியே போய் சொல்லுவது உங்களுக்கு வந்து நிம்மதியை தான் இல்லாம ஆகும். நீங்க சில பிரச்சனை நினைப்பீங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு மறுபடியும் நாளை சமாதானம் ஆயிடும், மறுபடியும் இதோட முடிஞ்ச நினைப்பீங்க மறுபடியும் சமாதானம் ஆயிடும், அப்படியே மௌத்து வரைக்கும் போறதுதான், அப்படியே மௌத்து வரைக்கும் போறதுதான். ஆக சகோதரர்களே, பெண்களிடத்தில் சில குறை உண்டு. அதுல முதலாவது என்ன, ஆண்களுடைய புத்திய போக்குற மாதிரி இந்த அழுகிறது இந்த மாதிரி விலகல் செய்கிறது. ரெண்டாவது என்ன, நன்றி மறத்தல்.
நன்றி மறத்தல் என்பது அவசரமா என்ன செய்யும், வந்து நிற்கும். நன்றி மறத்தல் சிம்பிளா சொல்லிடுவாங்க, நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க. நீங்க பாருங்க பாப்போம், 50,000க்கு நீங்க போய் சாமான் வாங்கி கொடுத்தன வைங்களே, அதுல ஒன்றுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வராது. 5,000 கையில கொடுத்து நீ வாங்கிக்கன்னு சொல்லுங்க, அதுல வார மார்க்ஸ் தான் கூட, அதுல வார மார்க்ஸ் தான் கூட. காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம், அந்த பெண்களுக்கு சல்லி கையில கிடைச்சி அந்த உரிமையை செலவழிக்கிறதுக்கு தானே, அது தனி விஷயம். 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா களவெடுப்பாங்க, கனவு மாட்டுறது. அதை களவெடுத்து செலவழிக்கிறது அவங்களுக்கு ஒரு விடது தகுதி இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனது அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் அன்பளிப்பு கொடுக்க கூடாதுனாங்க. இந்த மாதிரி தூக்குவாங்க தெரியும், கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்களும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது. தர்மம் செய்யலாம், ஒரு பிச்சைக்கார தர்மம் என்ன, ஒரு பிச்சைக்கார வர நம்ம கொடுக்குறோம். அன்பளிப்பு என்னது, விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறது, நம்ம விரும்ப வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குற அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு நேசத்தை உண்டாக்குற விஷயம், அது கணவனுக்கு சந்தேகங்களும் என்ன செய்யும், உண்டாக்கும். அதனால கணவனது அனுமதி இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் அதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே, இந்த நன்றி மறக்கிற தன்மை என்பது பெண்களிடத்தில் அதிகமாகவே உண்டு. அதை ரசூலுல்லாஹ் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கிறதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. நீங்க ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு ஒரு சஹாபி வந்து தட்டுறாரு. என்ன கேட்கிறான், பிரச்சனை நடந்துட்டுன்றாரு. என்ன பிரச்சனைன்றாங்க, ரசூலுல்லாஹ் மனைவிமார் எல்லாரும் தலாக் பண்ணிட்டாங்க, எல்லா மனைவிமாரையும் தலாக் பண்ணிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு உள்ளம் பதறியே, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களோட மகள், அவன் ரசூலுல்லாஹ் முடிச்சுக்கிறாங்க. நான் அவர் நினைச்சிட்டு வார ஹப்ஸாட்ட நான் சொன்னேன் என்று நினைச்சுக்கிட்டே வாராரு. ரசூலுல்லாஹ் அங்க இருந்துட்டு ரவுனுக்கும் மனைவிமார் இருந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்துட்டு ரவுனுக்கும் மனைவிமார் என்னது, யுனாசித்னகல் அத்ல, நேர்மையா நடக்கிறேன் ரசூலுல்லாஹ். என்ன நேர்மை, அந்த வெளி நேர்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில நேர்மை இல்லை. அங்க கொஞ்சம் கூட இங்க கொஞ்சம் குறைய கொடுக்கறது, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார் சொல்றாங்க. இது அது அவங்களுக்கு ரைட் இருக்குது, மனைவி கணவன் பிரச்சனை. அது ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்துட்டாங்க. நம்ம நிப்போமா, ஒரு ஆளே சமாளிக்கிற 9 பேருக்கு மத்திய ரசூலுல்லாஹ் இருந்துட்டாங்க. விளங்கிட்டானே, 9 மனைவிமாரும் யுன்ஷித்னகல் அதுல, யுனாசித்னகல் யுன்ஷித்னகல் அதுல ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்துட்டாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விளக்கம், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விளக்கம் அடி போயிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் அமைதியா ஆகிறாங்க. உடனடியா உமர்லாம் ஹப்ஸா வெளிக்கிறாங்க. எங்களுக்கு நான் உனக்கு சொன்னேன் தானே, அப்படி இப்படி ஹப்ஸாக்கு அடிக்க பாக்குறாங்க. அவட மகளே அடிக்க பார்க்கணும், நீங்க எப்படி நடப்பா, மற்றவங்க செய்யறது செய்யட்டும், நீ அப்படி செய்யக்கூடாது. அவ சொல்ற, நான் எனக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க சம்பந்தம் என்று உரியாகட தலையில போட்டுறாங்க. இப்படி அங்கே பிரச்சனை போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாகிறான். என்ன செய்யலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு? அந்த டைம்ல பார்த்து அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான். அந்த டைம்ல பார்த்து வசனம் இறக்குறான். ரசூலுல்லாஹ் அங்க நேர்மையில அவங்க ஏற்று சொல்றாங்க தெரியுமா, வறுமை கஷ்டங்கள் சரியா கிடைக்குது. இது அவங்களுக்கு சொல்லலாம். எப்ப சொல்லலாம் தெரியுமா, பணக்காரனாய்க்கு கூட கல்யாணம் முடிச்சு இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். முடிக்க கூட ரசூலுல்லாஹ் இப்படிதான் ஈக்கிறாங்க, முடிக்க கொலையே இப்படித்தான் ஈக்கிறாங்க. தெரிஞ்சு முடிச்சு போட்டுட்டு மறுபடி கூடத்தாங்கன்னு கேட்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறான், நபியுடைய மனைவிமார்களே, நபி உங்களை தலாக் சொல்லிவிட்டால் நோன்பு நோட்கக்கூடிய, தொழக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பெண்களை அல்லாஹ் தஆலா கன்னி பெண்களாக அவர்களுக்கு விதவை பெண்களாகவும் முடித்து வைப்பான். நபியை நீங்க அவளை பார்த்து சொல்லுங்க, வாங்க உங்களுக்கு இந்த உலகமும் வாழ்க்கையுடைய இன்பமும் தேவை என்றால் நான் அழகான முறையில் உங்களை தலாக் சொல்லி விடுகிறேன். ஆனால் உங்களுக்கு மறுமை நாளு தேவை என்றால், அல்லாஹ்வை நீங்க நாடுகிறீர்கள் என்றால் அதை தேர்ந்தெடுத்துக்கங்க என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் இறங்கின உடனே மோலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு போறாங்க. போய் சொல்றாங்க, ஒரு வசனம் இறங்கிச்சு, யார் நான் உங்கள்கிட்ட தான் முதலா கேட்கிறேன், உங்களுக்கு விரும்பினத்தை நீங்க சொல்லலாம், ஆனா தந்தைட்ட ஆலோசனை கேட்கும் வரைக்கும் சொல்ல வேணான்றாங்க ரசூலுல்லாஹ் அன்பை பாத்தீங்களா. தலாக்குக்கும் இருக்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்கிற விஷயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டக்குன்னு ரோசப்படுவா. தலாக்குன்னு முடிவெடுத்துட்டாங்கடா. ரசூலுல்லாஹ் அந்த அன்போடையும் சொல்றாங்க, நீங்க தந்தைட்ட கேட்கும் வரைக்கும் முடிவெடுக்க வேணான்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அதாவது இவ தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு விருப்பம் ஆயிஷா ரலியல்லாஹு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தந்தைட்ட கேட்கும் வரை முடிவெடுக்க வேணாம், அல்லாஹ் தஆலா இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஆயிஷா சொல்ல, யார ரசூலுல்லாஹ், உங்களை விட்டு உலகத்தையா நான் விரும்புவேன், உங்களை விட்டு இந்த உலகத்தையா நான் விரும்புவேன், நீங்களும் மறுமையும் எனக்கு தேவை என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் ஹேண்டில் பண்ண முறையில இறங்கிட்டாங்க. அதான் விஷயம். அது உண்மையிலே அப்படி ஹேண்டில் பண்ற விஷயம் அல்ல, இந்த மட்டுக்கு நம்மளா அவ்வளவுதான். ஆனா ரசூலுல்லாஹ் ஹேண்டில் பண்றப்பல அது இறங்கிட்டு. இது போன்ற ஒரு பிரச்சனையில் அது இதே பிரச்சனையை நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னால 1 மாதங்கள் பெண்களை விட்டு ஒதுங்கிக்கிறாங்க. 1 மாதங்கள் தண்ட மனைவிமார்ட்ட பேச வர மாட்டேன்னு 29 நாள் பெண்களை விட்டு ஒதுங்கிக்கிறாங்க. 29 நாள் ஒதுங்கிக்கிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன் மனசை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தார். எங்களவங்களும் ஒதுங்குறாங்க. எங்களவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இஸ்லாம் சொல்லுதே ஒதுங்கி நடவுங்கண்டு. ஒதுங்குறது எப்படி தெரியுமா? தெளிவா சொல்லணும். அது ஒதுங்குறது எப்படி? அதே ரூம்ல உறங்கிக்க நான் அங்கே பார்த்துட்டு தூங்குறதை இவங்க இந்த பார்த்து ஒதுங்கிட்டாங்களா? இதா ஒதுங்குறது? இதை தெளிவா சொல்லணும். நான் ஒதுங்குறேன்ற அதல்ல. இவருக்கு என்ன யோசனை தெரியுமா? மனைவி எப்படியாவது ஒரு நாள் இறங்கி வருவாண்டி. இந்த ஒதுங்கல் வேலை செய்யவே வேலை செய்யாது. இந்த ஒதுங்க உன்னட்ட நீ தைரியம் இருக்கணும். எனக்கு எவனை விட்டு வாழ இயலு, எவனை விட்டு வாழ அல்லா மட்டும் எனக்கு போதும் என்ற லெவல் இருக்கணும். இவன் எதிர்பார்ப்பே எப்படா இறங்கி மனைவி வருவா என்ற மன்னிப்பு கேட்பா என்று ஒதுங்குறது. 2 நாள் 3 நாள் 4 நாள் பார்க்கறது. சரி வர நம்ம ஒதுங்குறது நாங்க ஒதுங்கி போத்துருவோம் என்னது அந்த ஒதுங்குறது இவர் நெருங்கி பேத்துறது. இதனால மனைவிக்கு தெரியும் நம்ம ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு கம்மட்டு பிடிச்சிக்கிட்டா சரி வந்துருவாரு. நம்ம அவங்களுக்கு மனசு இருக்குது. ஆனா 4 நாளைக்கு நாங்க உறுதியா இருந்தா 1 மாசம் எல்லாம் வேலையே செய்யான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வேலை செய்யறதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார் இருந்து 1 மாசம் ஒதுங்கினாங்க. 1 மாசம் நான் என்ன செய்ய வரமாட்டேன்னா வரல. சரியா 29 நாள் வராங்க. இதுல எவ்வளவு கோபம் வரணும்னு வாங்க. 29 நாள் ஆயிஷா தான் வரணும். வார நாள்ல ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லா இன்னும் 30 ஆகல, மாசம் பண்ணா 30 இருக்கணும், 30க்கு முந்தி வந்துட்டீங்களேன்றாங்க. எப்படி கோம்பு வந்ததுக்கு நான் சந்தோஷப்படாம 30 ஆகல, இதுக்கு பிறகு வரவே மாட்டேன் நம்ம வைத்திருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மாசம் என்றது 29ஆகவும் அமையும் 30ஆகவும் அமையும் என்றாங்க. இப்படி சொல்லலுமா? என்ன கண்ட்ரோல் இருந்துக்கிற மனசுக்கு பேசுறதும் பெண்களை சரியா புரிஞ்ச தன்மையும் அதாவது பெண்களை உரிய இடத்துல வைக்கணும். எங்க மதிப்பு கொடுக்கணுமோ அங்க மதிப்பு கொடுக்கணும், எங்க மரியாதை கொடுக்கப்படாது அங்க மரியாதை கொடுக்க கூடாது. அப்ப முதல் அம்சம் இதுக்குள்ள நீங்க எல்லாம் யோசிக்கணும். எது? பெண்களுக்கு நன்றி மறக்கிற தன்மைகள், நன்றியை மறக்கிற தன்மைகள், என்ன சொன்னாலும் நிராகரிக்கிற தன்மைகள், ஆண்களுடைய புத்தி பேதலிக்கிற மாதிரி நடந்து கொள்கின்ற தன்மைகள் என்று பெண்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் கணவன் என்ற அடிப்படையில் அதனை சமாளித்து போகக்கூடிய அளவுக்கு எங்களோட மனசுல தைரியம் இருக்கணும். புரிஞ்சு கொள்ளணும். மனைவி என்றா இப்படித்தான். வெளியே எப்பையும் மனைவி என்ற அடிப்படையில் எல்லா மனைவிக்கிற மாதிரி என் மனைவிட்டே குறையுது. ஆனால் என்ன மனைவி சிறந்தவள், என்ன மனைவி சிறந்தவள். அது இந்த ஒரு ஈகோ ஒன்றும் இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாரும் 4ஆம் மாசத்துல மனைவியை முடிவெடுக்கிறது இவள் சரல என்று கல்யாணம் முடிச்சு அதாவது தங்கம் வெள்ளி என்று சொல்லி அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்துட்டு 4ஆம் மாசம் 5ஆம் மாசமாக முடிவெடுக்கிறது ஒழுங்கா பார்க்கல, ஒழுங்கா யோசிக்கல, ஒழுங்கா ஆலோசிக்கல, யோசிச்சு முடிக்கல என்று எல்லாரும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு காரணத்தை வச்சு. இது பொய். சகோதரர்களே, மனிதனுக்கு எப்படி இயல்பு தெரியுமா? எதோடையும் பழக முந்தி ஆசை இருக்கும், பழகின பிறகு வெறுத்துடும். பழக முந்தி ஆசை இருக்கும், பழகின பிறகு வெறுத்து பேத்துடும். அது மனிதன் இயல்பே தான். அதுக்கு தான் சொன்னா முற்றத்து மல்லிகை என்ன செய்யும்? முற்றத்து மல்லிகை மணக்காது. அது என்ன செய்யாது? வாசம் அடிக்காதே. பார்த்து கண்டு 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 அது வாசம் அடிக்க வந்தவனுக்கு தான் என்ன செய்யும்? கம்மன்றிக்கும். அது இயல்புல உள்ள ஒரு விஷயம் சகோதரர்களே. ஆக இந்த குறை என்ற அம்சம் இருக்குதானே, அதை நம்ம மறக்க பார்க்கணும். குறை என்ற பெண்கள்கிட்ட இயல்புல இருக்கும், அதை நேராக போகக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. இவன் அமைதியாகிறாரு என்று சொல்லி 2, 3, 4 உங்களை எடுக்கிறதுக்கே பார்ப்பாங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்கடா அது தோல்வி அடைஞ்சிடும். சகோதரர்களே, இது பெண்களோட விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆண்களோட விஷயத்தில் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு பகுதி இருக்குது, அது தனித்தலைப்பாக பேச வேண்டும். ஆனால் நபி அவர்கள் தனது மனைவிமாரோடு என்ன முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் அந்த இடத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மனைவியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரச்சனைகள் இருக்குது. நபியர்களும் கவலைப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க, நபியரும் கவலைப்படுற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உரிய முறையில் ஹேண்டில் பண்ணாங்கிறத மட்டும் பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல இருந்துட்டிருக்கிறாங்க. இருந்துட்டு பக்கத்தில் உள்ள பாரிஸ் நாட்டு தோழர் வாரார். வந்து சொல்றாரு, யார ரசூலுல்லாஹ் இன்னி சனஅத்து மரக்கன், நான் வந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சூப் மாதிரி ஒன்று செஞ்சுக்கிறேன், வந்து குடிச்சிட்டு போங்கன்றாங்க. நம்ம என்ன செய்வோம்? மனைவியோடு நம்ம வாசல் இருந்துட்டிருக்கிறோம். யாரா வந்து கலைஞர் காட்டு தாராங்க, ஜனாப் அப்துல் ரஹ்மான் என்று எவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாக்கள் அப்படின்ட்டு மனைவி சரி நீங்கள் இருங்க நான் ரெடியாக நான் பேருன்னு பேத்து வந்துடுவார். மனைவி அதை தின்னலையே, நம்ம நான் ருசியான சாப்பாடு தின்றோமே, மனைவி அன்றைக்கு ஒன்றும் இல்லையே, லேசான சாப்பாடு தின்னு, அதை பற்றி எந்த யோசனையும் எங்களுக்கு இல்லை. விளங்கிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஹாதிஹி ஒவ்வொரு தான் கூப்பிட்டது, இவனையும் கூட்டிகிட்டு வருவான்னு கேட்குறாங்க. லான்றார், வானான்றார். அவர் சொல்கிறாரு, அதாவது கொஞ்சமாக செஞ்சு பாராய்க்கும் வானான்றார். வானலாண்டாங்க ரசூலாங்க. அப்படின்னா நானும் வரமாட்டேன்னா இப்படி நம்ம சொல்லுவோமா? வானலாண்டு அப்படியா? அப்போ நீங்கள் உள்ளே போங்க, நான் வரேன்னு பேசுவோம். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அவன் மறுபடி கொஞ்ச நேரத்துக்கு கூட அவர் வாராரு. யார் ரசூலுல்லாஹ்? இந்த குடிக்கிறதுக்கு சூப் போட்டு செஞ்சுக்கிறேன், வந்து குடிச்சிட்டு போங்கன்றாங்க.
மறுபடியும் ரசூலுல்லாஹ் வஹாபி இவையும் கூட்டிக்கிட்டு வரவான்னு கேட்குறாங்க. லான்றாரு, வானான்றாரு. வானலா, நானும் வரமாட்டேன்றாங்க. 3ஆம் முறை வாராரு. வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சுக்கிறேன், வந்து குடிச்சிட்டு போங்க யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்க. இவையும் கூட்டிட்டு வரவான்னு ரசூலுல்லாஹ் 3ஆம் முறை கூட்டிட்டு வாங்கன்றாரு. அவர் சொன்னாரு, நீங்க கூட்டிட்டு வாங்கன்றாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் நபி அவர்களும் ஒருவர் ஒவ்வொரு தோளோடு மோதிய வண்ணம் வீட்டுக்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன் என்றான். 2 பேரும் ஒருவருடைய தோல் இன்னொருடைய தோளோடு மோதிய வண்ணம் வீட்டில் நுழைஞ்சதை பார்த்தேன். இப்படி நம்ம பார்க்கலுமா? இவர் 1 கிலோமீட்டருக்கு அங்கல, அவ 1 கிலோமீட்டருக்கு இங்கல, நடுவுல புள்ளகள் நடக்கிறது. விளையாட்டா பார்த்தவன் என்ன நினைப்பான்? பார்த்தவன் என்ன நினைப்பான்? மனைவியோட போறேன்னு நினைப்பா, இவ்வளவுதான். பார்க்கிறவன் என்ன நினைப்பான்னு மனைவி சொல்றது, அல்லது கணவன் இப்போ நம்மளை பத்தி என்ன நினைப்பான், நம்ம உனக்கு பின்னாலே தெரியறன்னு நினைப்பான். இவர் ஒரு கௌரவ பிரச்சனை அவருக்கு. மனைவி நினைக்கிறது, கிட்ட வந்தாலே கொஞ்சம் அங்கலால போங்க, இதுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற. இந்த வாழ்க்கை சரி வராது. இந்த வாழ்க்கை ஓண்ட மனைவி ஓண்ட கணவன் அழகா சேர்த்துட்டு போலாம். ஒருத்தரும் ஒண்ணு நினைக்க போறது இல்லை, ஒருத்தரும் ஒண்ணு நினைக்க போறது. நினைச்சா பிரச்சனையும் அல்ல, நினைச்ச அது ஏன் அப்படி வார தெரியுமா? அங்க வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்க, வார கேள்வி எல்லாம் அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா? சொந்த மனைவிக்கு சலாம் சொல்றத முதல்ல பழகாம அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா, கை கொடுக்கலாமா? வீட்டுக்கு போனா மனைவிக்கு சலாம் கொடுத்து சலாம் சொல்றல, விளங்கிட்டானே? அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க பார்த்துட்டு பதில் சொன்னாலும் மட்டும் சொல்லாட்டி மட்டும் அப்படியே பேத்துறது. வெக்கம். மகளுக்கு சலாம் சொல்லல கை கொடுத்து, விளங்கிட்டானே? ஆனா அடுத்த வீட்டு பொம்பளைக்கு கை கொடுத்து சலாம் சொல்லலாமா? மார்க்கு தீர்ப்பு. இது தேவையான சப்ஜெக்டா? இது அதை முதலாவது செஞ்சுட்டு அங்கே ரிசர்ச் பண்ண தான் இருக்குது. இங்கெல்லாம் சப்ஜெக்டே இன்னும் இல்லை, விளங்கிட்டா? மனைவிக்கு சலான் சொல்றது குறவு. சிலவங்கட சலாத்துல கை கொடுக்காம சலான் சொல்றது வேற. வீட்டுக்குள்ள போக்கலையே அதிகார தோரணை. இன்றைக்கு என்னமோ பிரச்சனைக்கு என்னவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது என்னது? இந்த வீட்டுக்குள்ள இன்றைய பிரச்சனை இருக்குது. சலாம் என்றது வந்து சகோதரர்களே ஒற்றுமைக்காகவும் சாந்திக்காகவும் சொல்றது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சிரிச்சிட்டு சொல்லணும், விளங்கிட்டா? இது முதல்ல பழகணும். இந்த லெவல்ல இருக்கிற நம்மளது நிலைமை. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துமையை பார்த்தீங்களா? சேர்ந்து போறாங்க, சேர்ந்து வராங்க. அது ஆனஸ்தான் காண்றாங்க. நம்ம மாதிரி இல்லை, நம்மளோட பிள்ளைகள் நான் கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து போகணும்னு சொல்ற ஒரு உணர்வோட போவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனை. பேசி 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 ஆயிஷா ரலியல்லாஹுவோட குரல் கொஞ்சம் ஒசந்துட்டு, அப்ப அபூபக்கர் அவங்க தொழுகைக்காண்டி வராங்க. விளங்கிட்ட? தொழுகைக்காக வந்த உடனே இந்த சவுண்ட் விளங்குது. மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை வேலை கத்திட்டிக்கிறாங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் தான், அது மருமகன்றதை விட அதான் கூட. வாராங்க, வந்துட்டு என்ன செய்யறாங்க? கோபத்துல வந்த உடனே ஆயிஷா அடிக்கிறாங்க. அடிச்சா இப்படி ஒரு தந்தை இருப்பாரா நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அன்புல அடிச்சிடறாங்க. அடிச்சா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரத்தம் வருது. இந்த பகுதியில் இங்க டக்குன்னு ரத்தம் வந்துடும். இது பெருசா அடிச்சு நினைச்சாலும் இங்க அவசரமா ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்துடுது. உடனடியா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தெரியுமா? இப்படித்தான் கொடுக்கணும். நம்ம அப்படித்தான் நம்ம பழகிக்கிறோம். பாரு, ஓண்ட வா போய் உனக்கு அடிக்கிறாருண்டா என்ன அர்த்தம்? ஓண்ட கோணா அவருக்கு தெரியும். நம்ம வழக்கம் சொல்லிடுவோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரமா 2 பேருக்கு இடையில கையை போட்டாங்க. அப்படி கையை போட்டு சொல்றாங்க, இதுக்கு பிறகு எங்கட 2 பேரும் பிரச்சனை, நீங்க தலை போட வேணாம். இதுக்கு பிறகு எங்கள் 2 பேரும் பிரச்சனை, நீங்கள் தலை போட வேண்டாம். இது எனக்கும் அவருக்கு உள்ள பிரச்சனைன்றாங்க. அபூபக்கரா போயிட்டாங்க. ஆயிஷா எல்லாம் கோவத்துல வைக்கிறாங்க. இப்ப எனக்கு அடிச்சுட்டாங்களே, இப்ப ரசூலுல்லாஹ் தர காட்டணும், அதை கோவத்துல வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பார்க்கலையா, நீங்க பார்க்கலையா, நான் இடையில புகுந்தன் தானே, நான் விளக்கினன் தானே, நான் சமாதானப்படுத்தினன் தானே என்று நபியவர்கள் பலமுறை சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் என்ற சஹீஹான செய்தியை நாங்கள் பார்க்கணும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்குதா? பாப்பா வந்து அடிச்சா நம்மளே முடிவெடுத்துரும். சரி, படத்தா இருந்தா பட்ட ஒரு நாளை படுவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டு. இது நம்ம பழகிற ஸ்டைல். ரசூலுல்லாஹ் டக்குன்னு அந்த அன்பை பயன்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா சொல்ற ரசூலுல்லாஹ் பார்த்து, நபியே நீங்கள் எப்ப கோபமா இருப்பீங்க, எப்ப என்னோட ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்னோட எப்ப கோபமா இருப்பீங்க, நீங்க எப்ப என்னோட இறக்கமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்படி மனைவி பார்த்து சொல்றோமா? கோபமா இருக்கிற சப்ஜெக்ட் எடுக்க மாட்டோம். நீங்க மனைவி என்னோட எப்ப கோபமா இருக்கிறீங்க, எப்ப இறக்கமா இருக்கிறீங்க எனக்கு தெரிய முடியும். எப்படி என்றாங்க, நீங்க வந்து என்னோட இறக்கமா இருந்தா, அதாவது இந்த நபியை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாகன்னு வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ராஹிமின் இறைவன் மீது ஆணையாகன்னு வைங்க. ஏண்ட பேரை டச்சே பண்ண மாட்டீங்கன்ற. இந்த நபியை, இந்த ரசூலை முகமதை அனுப்பி அல்லாஹ்வின் மீது ஆணையான சத்தியம் பண்றது இறக்கம் இருந்தா, பிரச்சனையா இருந்தா இப்ராஹிமை நபியை அனுப்பி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ரசூலால சம்பந்தப்படுத்தல. இப்படி நீங்க சத்தியம் பண்ணுவீங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களோட பேரை தவிர வேற எதோடும் எனக்கு கோபம் இல்லை என்றார். அந்த டைம்ல நான் உங்களோட பேரோடு தான் கோபமாக இருப்பனே ஒழிய
வேறு எதனோடும் நான் கோபம் இல்லை என்றாங்க. பிரச்சனைக்கு மத்தியில் இப்படி ஒரு அன்பு காட்டலுமா? நம்ம ஆண்மையில இருந்தால், முழுமையான ருஜூலத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை. நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்க தெரியும்னா வீட்டுல ஒரு மனைவியில பிரச்சனை சமாளிக்கலாம் நினைச்சா ஏழும். ஆனா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண பாக்குறதே அதான் அமைதி. நம்ம கொஞ்ச நேரத்தில் அமைதியா பேசுறோம், அவ்வளவுதான். தொடர்லையா சண்டை பிடிங்க, டிவி அதுக்கு சண்டை இல்லை, அதான் விஷயம். அன்னைக்கு டிவி பார்த்தா சண்டை இல்லை, தொலாட்டி சண்டை இல்லை, எங்கேயாவது நல்லா திரிஞ்சிட்டு வந்தா சண்டை இல்லை, புறம் பேசினா சண்டை இல்லை. எதுக்கு சண்டை? இந்த உடுப்பு சாப்பாடு ஊடு கட்டுறதுக்கு தான் சண்டை வருது. மனைவி படம் பார்த்தா இவரும் சீட்டை போட்டு குந்திடுற பக்கத்துல வழங்கிட்டா குந்திட்டு அப்படித்தான் ரோசமே. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். வீட்டுக்குள்ள வருவாங்க, இவர் கொஞ்சம் மார்க்கத்தோட இருக்கும். என்ன டீ பார்த்துருக்கு இந்த டைம்ல, மகரிப் டைம்ல டீ பார்க்கதான் கொஞ்சம் ஒரு அலறல் சத்தம் போடுவாரு, சும்மா கத்தாம இருக்கேன்னு அவங்க விளங்கிட்டான். ஏன்டா இவரை தெரியுமா அவங்க, இவர் வந்து மார்க்கெட்ல பேசணும், இப்படியே நீ சொல்லி சொல்லி என்ன சமாளிக்கிற, நான் வெளியே என்ன பதில் சொல்றேன் அப்படி ஆங்கிலங்களை பேத்துட்டு இவருக்கும் பார்க்க ஐடியா வேற எங்க தான் பேத்து பாக்குறது. அப்படி இருந்துட்டு சரி பேத்துனே கடைசியா கட்ட, சரி கடைசியா கட்ட சொல்லி நானும் பார்க்கறேன்னு இருவாரு. இப்போ மனைவி நினைப்பா இவருக்கு எங்க ரோசம், சும்மா ஒரு கடமைக்கு சொல்றது அவ்வளவுதான். இதுதான் எங்கட சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹ் அதுல எல்லாம் கடுமையா கோவப்பட்டாங்க. ஒரு மனைவியை பத்தி அவளை பத்தி கட்ட என்று சொல்லி குறை சொன்ன உடனே நீங்க சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தாலும் கடல் கூட நாரி போவோம்னாங்க. அதுல ரைட் ஆயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் எதுல சமாளிக்கணும் குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் சமாளிச்சாங்க. இன்னொரு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு யுத்த களத்துல எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் முந்தி போங்கன்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் முந்தி போங்கன்றாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்ல போனவரும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க நம்ம ஒரு ஓட்ட போட்டின்னு ஓடுவோமாடு, ரேஸ் ஒன்று ஓடுவோமாடு வணங்கிட்டா. இதை நம்மட மனைவிமார் அந்த டைம்ல நம்ம கேட்டோமே, ஜிஹாதுக்கு போற டைம்ல ரேஸ் ஆடுறான் அதுதான் கேட்டுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கேட்குறாங்க நம்ம ஓட்ட போட்டின்னு செய்வோமாடு, ஓடுவோன்றாங்க. ரெண்டு பேரும் ஓடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வெத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா போறாங்க. போயிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் மனசுல அதிரிக்குது, தோத்துட்டாங்களே. இன்னும் ஒரு யுத்த டைம்ல கொஞ்சம் காலம் போன பின்னாலே மறுபடி சஹாபாக்களை சொல்றாங்க நீங்க முந்துங்கன்றாங்க. எல்லாரும் முந்திட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க இப்போ ஓடுவோமான்னு கேட்குறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தோல்வியை சொல்லணும் அதில், அதனால சொல்றாங்க நான் கொஞ்சம் கொளுத்திருந்தேன், அந்த நேரத்தில் கொளுத்திருந்தேன், முன்னுரை போட்டாச்சு, கொளுத்திருந்தேன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. ஓடினோம். ரசூலுல்லாஹ் வெத்திட்டாங்க. வெத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோல்ல இப்படி கை அடிச்சு சொன்னாங்க ஹாதிஹி லிதாக்க, இது அதுக்கு பதிலான்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே நடந்துச்சே அதுக்கு பதிலாத்தான் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி ஒரு சந்தோஷம் இருந்தீங்கம்மா நம்ம குடும்பத்தில், ஒரு பெட்மிட்ல அடிப்போமா சும்மா இதுக்கு சொல்லலை, நம்ம கனவு மனைவி தானே. அப்படியே சோறு போடு உடுப்ப கழினியா ஊட்ட கூட்டியான்ற கேள்வியை தவிர வேற என்ன உறவு எங்களுக்கு? இப்படித்தான் நம்ம போல. அப்போ அந்த மனைவி அவ்வளோ வந்தா உடுப்பு கட்டுற, அதை கொஞ்சம் பேர் காலையில் 6 மணிக்கே போறது, நைட்டு 12 மணிக்கு வாரது, வந்ததுல செக்கு கணக்கு அப்படியே தூக்கம். சுப எல்லாமே கோப்பி ஊத்தினியா குடிச்சாச்சா உடுப்பாயமனே போட்டாச்சு ஒரே ஓட்டு. இந்த வாழ்க்கை தேவையா? அந்த டைம்ல புள்ள வரும் கொப்பி உம்மாட்ட பேத்துக்கையில எல்லாம் என்னட்டே வந்துக்கண்டு அப்படின்ட்டு. இவன் இந்த மாதிரி வாழ்க்கையில உண்மையிலே பிரச்சனை வரத்தான் செய்யும். இவனுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, பழகிறதுக்கு டைம் இல்லை, இதான் லைஃப். கனவு கண்டாலும் செக்க தான் கனவு காண்றது விளங்கிட்டானே. இந்த மாதிரி ஆட்கள் எங்க வாழ்றது? டைம் இருக்கணும், மனைவியோட பேசுறதுக்கு டைம். ரசூலா டைம் ஒதுக்கினாங்க. எவ்வளவு ஞாபகம் இருந்தாங்க தெரியுமா? ரசூலா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வருது, திண்டுலாம் தானே, ரசூலா அனுப்புறாங்க மனைவிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அவங்க பசியில் வைக்கிறாங்க. அவர் முதல்ல சாப்பிடல, சமூகத்தை நான் பொறுப்பே நினைக்கல, மனைவிட்ட கொண்டு வந்து கொடுங்க அவ பசியில் வைக்கிறாங்கன்றாங்க. மனைவி சமாளிக்க முடியாத சில குறைகள் இருக்கு, அது கணவனோடு மனைவி எப்படி நடக்குன்னு தலைப்புல பேசணும். மிக முக்கிய பிரச்சனை இங்கதான் இருக்குது. மிக முக்கிய பிரச்சனை நம்மள கையில் உள்ள விஷயம். சில விஷயங்களை சமாளிச்சுட்டு போறதுக்கு நம்மளுக்கு வருது இல்லை. மார்க்கத்தை படிச்சோம்னா பிரச்சனைக்கு தீர்வு காண்றது எல்லாத்துக்கும் காணலாண்டு விளங்கி கண்டோம்னா அமைதியா போகும். எல்லாத்துக்கும் தீர்வு காணணும்னா ஒரே இந்த பலாயத்தான் இருக்கும், ஒரே இந்த வலாயத்தங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள். கடைசியா இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட வீட்டுக்கு என்ன செய்யறாங்கடா, சவுதா ரதியல்லாஹு அன்ஹா வராங்க, வெளியூட்ல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஆயிஷா ஒரு அது நான் அரபுல நினைக்கிறேன் ஹசீரா என்ற ஒரு சாப்பாடு செய்யறாங்க. அதை செஞ்சு மாவு மாதிரி சாப்பாடுங்களை செஞ்சு கொண்டு வைக்கிறாங்க. சவுதாவே நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வானான்ட்டாவன், எனக்கு இந்த சாப்பாடு வேணா, ரசூலுல்லாஹ் சந்திக்கு தான் நான் வந்தேன் இந்த மாதிரி பேசுறாங்க. லத்தக்கூலன் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும்ன்றாங்க. சொல்ற இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிடணும், இல்லையேண்டா இது அப்படியே எடுத்து நான் என்ன செய்வேன் மேல பூசுவேன்றாங்க. அவங்க மனைவிமார் சரிதானே, நீங்க யோசிச்சு போட என்ன இப்படி நடந்துக்கிறாங்க. அது மனைவி கணவனுக்கு இடையில நடக்கிற விஷயம், நபியோடைய வரலாறு சுற்றி வெளியே வருது படிப்பினைக்காக வேண்டி. இதை எடுத்து உங்களோட மேல பூசி விடுவேன்றாங்க. அப்போ சொல்றான் நீ பூசினாலும் நான் தின்ன மாட்டேன்றாங்க. ஆயிஷா எல்லாம் வயசு தானே, சவுதான வயசு, எடுத்தாங்க, எடுத்து பூசிட்டாங்க. பூசிட்டு அவசரமா ஆயிஷா போக பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்
போகாத வகையில் காலை போட்டாங்க. இப்படி நிப்பட்டி சௌதாவை நீங்கள் எடுத்து பூசுங்கன்றாங்க. நீங்களும் எடுத்து என்ன செய்யுங்க, பூசி விடுங்கன்றாங்க. பூசி விடுங்கன்னு சொல்லி அப்படி நடந்துட்டு இருக்கக்குள்ளேயே உமர் ரலியல்லாஹு வெளியிலிருந்து அப்துல்லா அப்துல்லான்னு சத்தம் போடுற சவுண்ட் கேட்குது. யாரே? மகனை கூப்பிடுற சவுண்ட் கேட்குது. மகனை கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ரசூலாங்க நினைக்கிறாங்க உமர் எல்லாம் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க உழைக்குது, எழுப்பி போய் அவசரமா மோத்த கழுகுங்கன்றாங்க. எப்படி? கூமா ஃபக்ஸிலா வுஜூஹகுமா, எழுப்பி போய் அவசரமா உங்களோட முகம் 2 பேரும் கழிக்குங்கன்றாங்க. சகோதரர்களே, இது ரசூல் உலக தலைவர், ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக்கூடிய ஒரு நபி, தண்ட குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை இலகியமான வாழ்க்கை. நாங்க சொல்றோம் இப்படி இருந்தா தான் மனைவி கட்டுப்படுவாண்டு. ரசூலா அப்படி இருக்கலே, கட்டுப்பட்டாங்களே? அப்படி இருக்கல, கட்டுப்பட்டார்கின்ற காரணம் என்ன தெரியுமா? எங்க உரமா இருக்கணுமோ அங்க உரமா இருந்தாங்க, எங்க சொஃப்டா இருக்கணுமோ அங்க சொஃப்டா இருந்தாங்க. அதனால் அவங்களோட மனைவிக்கும் அவருக்கும் இடையில் பலவிதமான, இது நான் சொன்னது கொஞ்சம், சொல்லாது நிறைய இருக்குது, டைம் போகாத முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மனைவிக்கிட்ட உறவாக இருந்தது. காரணம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை நபியர்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டதுதான். அந்த இடத்துல பெண்களை விட்டுட்டே போய் கணக்கெடுக்கவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆக ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, ஹைருக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தனது மனைவியிடத்தில் மிகச் சிறந்தவர், தனது மனைவியிடத்தில் மிகச் சிறந்தவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வு பிரச்சனையில் ஆண்களுடைய பங்கு இது, ஆண்கள் உணர வேண்டிய பங்கு இது, ஆண்கள் யோசிக்க வேண்டிய பங்கு இது. இந்த பகுதியை யோசித்தால் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கவே இயலாது, பெரும்பாலான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக